ஹலோ கைஸ். இன்னும் இல்லாமல் பிளேயர் ஹூ ரிட்டன் 10,000 இயர்ஸ் லேட்டர் மான்வாவோட ஒரு 10 எபிசோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இதை தாண்டி ஒரு 4 எபிசோடு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மான்வா வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா அது மட்டும் தான் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. இது எல்லாமே முடிச்சாச்சு. பிகினிங் ஆஃப்டர் த எண்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வீடியோலே வந்து சொல்லிட்டேன் என்ன விஷயம்னு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10 எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 11, 12, 13, 14 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா சேர்த்து புது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப க்ளோஸில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுறாங்க. 5,000 வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஹெல்ஸ் வந்து இருக்குது. அதாவது இந்த உலகத்தில் 9 நரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் டீப்பஸ்டான ஒரு நரகம் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்துட்டு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கஸ்டான டீமன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டீமன்ஸ்லாம் வந்து அங்கே தான் கேதர் ஆவாங்க. அதை வந்து நாங்கள் 9வது நரகன்ற மாதிரி சொல்லுவோம். அந்த இடத்துல என்லெஸ்ஸான ஃபைட்ஸ் வந்து நடக்கும். யார் வந்து ஸ்ட்ராங்கஸ்டான டீமனுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து சண்டை போட்டுப்பாங்க. அந்த இடம் வந்து அப்படியே ரொம்ப வந்து ரத்த கரையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமன்ஸ் வந்து காட்டுறாங்க. இந்த டீமனோட பேர் பேலக், இன்னொரு டீமனோட பேர் கேரஸ்னு ஒரு மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன்னா உன்கிட்ட உன்னை பற்றி நான் நிறைய ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் படி எதுவுமே இல்லை. இந்த 9th நீ வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேலக் வந்து வரான். அப்போ ஆப்போசிட்டில் இருக்க அந்த டீமனோட பேர் கேர்கஸ். இவங்க 2 பேருமே பயங்கரமான டீமன். கிரேட் டீமன்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். அந்த நம்ம பேலக்குன்ற டீமன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ வந்து என்னதான் அதிகமாக பேசினாலும் எனக்கு முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக காமிச்சாலுமே வந்துட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம பேலக்கு எதிராக வந்து கேரஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீப்பான ட்ரிக்ஸு, அதாவது இந்த காப்ளின்னு அந்த மாதிரி டீமன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போய்ட்டு அவனை வந்து கொஞ்சம் கடுப்பேற்ற வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலுமே வந்துட்டு நம்ம பேலக்கு வந்து இதுக்கு மேலே நான் வந்து ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு பஞ்ச் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபைட் போயிட்டு இருக்கும் போதே வந்துட்டு இந்த ஃபைட் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஒருத்தர் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே அப்படியே பியூரான சைலன்ஸில் வந்து இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது டீமன் கிங்கோட கேசல். டீமன் கிங்கோட த்ரோனை வந்து காட்டுறாங்க. நடுவில் உட்காந்துருக்கிறது தான் டீமன் கிங். மொத்த டீமன்ஸோட அபெக்ஸ்மே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பேலக் வந்து சொல்கிறாரு, ஹோ கிங், நீங்கள் வந்து என்ன விஷயத்துக்காக எங்களை வந்து கூப்பிட்ருக்கீங்க? ஏன்னா அவங்கக்கிட்ட எல்லா விஷயமே வந்து இருக்குது. இந்த நரகத்தில் என்னென்ன வேணுமே எல்லாமே வந்து வச்சுருக்கீங்க. முக்கியமாக இந்த பவர் ஆஃப் குளுட்டோனி. அந்த குளுட்டோனின்ற பவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மற்ற பாடிஸ்குள்ளே இருக்க அந்த டீமன்ஸோட பாடிஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்க ஃபுல் பவரே வந்து அப்சர்வ் பண்ணி ஹேண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். இது வந்து ஒரு பெரிய டவுன்ஃபாலாக மாறிடுச்சு. ஏன்னா நரகத்துக்குன்னு சொல்லி 7 பிரின்சஸ், அதாவது 7 இளவரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டா நம்ம டீமன் கிங். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கான். எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, டேய் போதும் நான் நிறுத்துக்கடா, சண்டை போட்டு ஏன்னா அப்படி சாவறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, அதாவது டீமன் கிங் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹெல்மெட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணுறாரு. அவரோட பேர் காங்கு. அப்போ அங்கே இருக்க டீமன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் பயங்கர கோவத்தில் இருக்கீங்க, உங்களுக்காக வந்து டேஸ்டியான சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வரும், ஆனால் எதுவுமே வந்து உங்களுக்கு பத்தாது, ஏன்னா நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான டீமன்ஸ், அதாவது 10,000 டீமன்ஸ் வந்து சாப்பிட்ருக்கீங்க, எங்களோட ஆஃபர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது, டேய் இதெல்லாம் ஒரு சாப்பாடாடா, எனக்கு இதெல்லாம் வந்து சாப்பிட வந்து பிடிக்கல, நான் வந்து இந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயங்கள்லாம் சாப்பிட நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திட்டிகிட்டு இருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்தது ஒரு டீமனோட தலை, ஏன்னா அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. எனக்கு கிம்ச்சி ஜிகாய் அதை தான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கதறிட்டு இருக்கான். கிம்ச்சி ஜிகாய் தான் வேணும், கிம்ச்சி ஜிகாய் தான் வேணும்ன்ட்டு. அப்போ எல்லா டீமன்ஸ் வந்து கிம்ச்சி ஜிகாயா அது டீமன் கிங்க்கு பிடிக்குதுன்னா அப்போ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டேஸ்டியான ஃபுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த டிஷ் ஃபுல்லாக வந்து பிளட்டும் மீட்டும் வந்து கலந்து வச்சுருப்பாங்க போல், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு டீமன்ஸ்லாம் வந்து யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு முட்டாளுங்களா, அதெல்லாம் வந்து கிம்ச்சி ஜிகாய் கிடையாது, ஏன்னா இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் டீமன்ஸ்க்கு இருக்க ஒரே ஒரு கான்செப்ட், சாப்பாடுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், எனிமீஸை வந்து கொன்று அவங்களே வந்து சாப்பிட்றது, இதுதான் வந்து இந்த நரகத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இந்த இடத்துல என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப லேக்கிங்காக இருக்குன்னு சொன்னீங்களே, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பெரிய போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 7 இளவரசர்கள் வந்து இறந்து போயிட்டாங்கல்ல, அப்போ உங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலன்னா என்னை வந்து கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குடிஞ்சு அழுவ ஆரம்பிச்சிடான் பேலக். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு,
டேய் எனக்கு யாரையுமே வந்து கொல்லணும்னு ஆசை இல்லைடா, எனக்கு யாரையாச்சும் லவ் பண்ண வேணும்டா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். அப்போ அப்போ என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு உள்ளே ஒருத்தவங்க வராங்க. ஸோ இவங்க தான் லிலித். ஸோ லிட்ரலாக நம்ம ஸ்டோரியோட அடுத்த பிளாட்டு. ஸோ இவங்க தான் வந்து இந்த சுகுபீஸோட குயினு. இந்த வேர்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் ஒரு மான்வாவில். எந்த மான்வான்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து பின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்லிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு உமன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யுவர் மெஜஸ்டி, நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபை ஆகலாம், இந்த லிலித்தோட ஹார்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே வராங்க. இவங்கள பார்த்தோன்னே எல்லா டீமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லிலித்துன்ற மாதிரி ஏதோ ஒரு பெரிய உலக அழகிய பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மூஞ்சை பார்த்தோன்னே நம்ம ஹீரோட மூஞ்சி எப்படி தெரியுமா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ லிட்டரலாக நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவான். டேய் என்கிட்ட வந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக வந்து உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ ஒரு கிங்காக நான் ஆர்டர் பண்ணுறேன், என்கிட்ட வந்து வந்துடாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து இல்லை பரவாயில்ல கிங், உங்களுக்கு வேணும்னா நான் உங்கள் கூட எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு எவ்வளோ தான் வந்து டீமன் கிங் முன்னாடி சுக்குவி வந்து இது பண்ணாலும் டீமன் கிங் வந்து இறங்கவே மாட்டாரு, ஆனால் இந்தளவுக்கு அழகான பொண்ணு யார் வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு எல்லாம் வந்து கத்திட்டு இருக்காங்க. லிட்டரலாக சரியான காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும். ஸோ எல்லாமே வந்து நார்மல் தான். ஸோ அப்பியரன்ஸ் வச்சு நீங்கள் வந்து எப்பயுமே லவ் வந்து முடிவு பண்ணக்கூடாது, ஆனால் இது ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு விஷயம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். எர்த்துக்கு போகணும், எனக்கு நான் எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எந்திரிக்கிறான். ஸோ எல்லாருமே வந்துட்டு மெஜஸ்டி என்னாச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், என்னோட டிட்டர்மினேஷன் படி கடைசியாக அந்த 10,000 வருஷம் நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை வந்து அனுபவித்தேன். நான் வந்து ரொம்ப ரொம்ப சாலிடிஃபையாக இருந்தேன். ஏன்னா இந்த 10,000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெல்லுக்குள்ளே வந்து விழுந்தேன். இந்த இடத்துல நான் வந்து கடைசியாக ஒரு பிரின்ஸை வந்து மூடுங்கினேன். அவன் தான் வந்து பால், அவனோட பேர் பால். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ப்ரிப்பரேஷனுமே அப்படி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இது ஃபைனலாக இதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ 7th பிரின்ஸ், அதாவது லாஸ்ட் பிரின்ஸ் இருக்காங்க, அவனோட பேர் வந்து பால் போல். ஸோ பேர் வந்து பயங்கரமாக வச்சுருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ இதுக்கான டைம் வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10,000 வருஷமாக இந்த நரகத்தில் நான் அனுபவித்ததுக்கான கொடுமைக்கான பலனாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு பேலக் சீக்கிரமாக அந்த விஷயத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ளே எங்கேயோ போகிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமெடியாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க. உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப கிரிஞ்சாக இல்லாமல் லைக் நல்லா ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி ஸ்டோரியில் வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப யாராச்சும் ஒருத்தவங்க வந்து லவ் பண்ண கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இயங்கிட்டு இருப்பான். ஸோ ஏன்னா சொர்க்கத்தில் இல்லாமல் வந்து நரகத்தில் இருக்கான். நரகத்தில் மொத்தம் டீமன்ஸுன்றதுனால மொத்தம் டென்டக்கிள்ஸ், அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஆக்டோபஸ்க்கு இருக்குல்ல கை டென்டக்கிள்ஸ்னு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வெறுத்துட்டான். ஒரு ஹியூமனை கூட வந்து பார்க்கல. அவன் ஹியூமன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய், இது இருந்தாலே ஒரு ஹியூமன் நான் வந்து ஒத்துக்கிறேன், எந்த ஒரு டென்டக்கிளும் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கதறிட்டு இருக்கான். அடுத்த எபிசோடில் நம்ம ஹீரோ வந்து என்னென்ன பண்ணுறான்றதை நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அந்த விஷயத்தை ரெடி பண்ணு அப்படின்னு அவன் சொல்லிட்டு பேலக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதை கேட்டு இவர் மெஜஸ்டி இதை கண்டிப்பாக செஞ்சாகணுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து கேட்கும் போது, நான் ஒரு வாட்டி தான் வந்து சொல்லுவேன், என்னை 2 வாட்டி வந்து சொல்ல வைக்காத அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கோவமாக வந்து சொல்கிறான். இதை கேட்டோடனே ஓகே நான் உடனே போய் இப்போயே வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அப்போ வந்து நம்ம பேலுக்கு வந்து எல்லாரும் அம்மனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அம்மன்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சார்சரர், அது பேர் என்னன்னு தெரியல தமிழில், கருப்பு மந்திரவாதின்னு வச்சுக்கோங்களேன். கருப்பு மந்திரவாதியா இல்லை ஏதோ ஒன்று சூனியக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த 7 பிரின்சஸ் ஆஃப் ஹெல்லோட ஆர்மரை வந்து ரெடி பண்ணுறாரு. ஸோ அதை யூஸ் பண்ணி திருப்பியும் வந்து டெலபோர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த அமான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஸ்பெல்ஸ்லாம் வந்து போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ மேஜிக் ஸ்பெல்ஸ்லாம் வந்து போட்டுருக்காங்க. அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம பேலுக்கு வந்து சொல்கிறாங்க, மெஜஸ்டி நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் லிலித் வந்து நீங்கள் வந்து எங்களை விட்டு போகிறீங்களா, யுவர் மெஜஸ்டி ப்ளீஸ் இருங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமான் வந்து சொல்கிறாரு, மெஜஸ்டி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ரொம்ப வந்து அமௌண்ட் ஆஃப் மேஜிக் வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது அந்த ஆர்மர் இருக்கு இல்லையா, அந்த 7 பிரின்ஸ் ஆஃப் ஹெல் ஆர்மர், அதுக்குள்ளே வந்து உங்களுடைய மேஜிக் அதிகமாக வந்து இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து டைமென்ஷனில் ஒரு கிராக் கிரியேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அந்த மொத்த இதுவுமே வந்து ட்விஸ்ட் ஆயிரும். ஸ்பேஸ் டைமும் சரி, லைக் இந்த ரியல் டைம் எல்லாமே வந்து ட்விஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் வந்து பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக என்னால் வீட்டுக்கு போக முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு ரொம்ப நிம்மதியாக மயிரியாடுன்ற ஒரு இடம் இருக்கும், அதுதான் வந்து டீமன் பேலஸ் இருக்க இடம்.
அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் டெலபோர்ட் ஆகிறான். ஸோ போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு லிலித் வந்து இல்லை என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ், நானும் உங்க கூடவே வரேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, நீ வந்தனா திருப்பி நான் அங்கே இங்கே வந்துடுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா லிலித் அப்படியே தள்ளி விட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த கிராக்குள்ளே குதிச்சிடுறான். அதாவது அந்த டைமென்ஷனோட கிராக் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சு அப்படியே வந்து தப்பிச்சு போயிடுறான். எல்லாருக்குமே வந்து அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ வந்து நரகத்துலேருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டோம்டா. லைக் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, நரகத்துலேருந்து தப்பிச்ச மாதிரி இருக்குது. உண்மையாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நரகத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டான். ஸோ இப்போ நான் உண்மையாகவே இடத்துக்கு வந்து போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கிட்ட வரான். ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு அவன் சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, நியூக்ளியர் கிராக் டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஆக்சுவலாக டைமென்ஷனல் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு ஒன்று இருக்கும், காயா சிஸ்டம்னு ஒரு விஷயம் வந்திருக்கும். அது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து இனிஷியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டானா, தேவையில்லாமல் அவனோட எனர்ஜியை வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டான். ஸோ அதனால அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகி காயா சிஸ்டமோட அந்த சிஸ்டம் இருக்குல்லையா, அதோட ஓவர்லோடு வந்து அதிகமாகிடுது. ஸோ பயங்கரமாக ஓவர்லோட் ஆகிடுது, ஃபெயிலியர் ஆகிட்டு லைக் அங்கே இருக்க அந்த கோரோட கிராக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாறிடுது. ஸோ அங்கே இருக்க அந்த லிமிட்டிங் சீல் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே போயிட்டு அந்த இடத்துல சீலே இல்லாமல் ஃபுல்லாக வந்து பிரேக் ஆகிடுது. இப்போ நான் சொல்கிற விஷயத்த நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. நான் சிம்பிளாக வந்து சொல்கிறேன். இந்த கோர் சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த டைமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. சப்போஸ் இந்த சிஸ்டம் கோரில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா டோட்டலாக டைமே வந்து மாறிடும். அதனால நம்ம ஹீரோ வந்து தேவையில்லாமல் இது பண்ணதுனால அந்த இடத்துல அந்த கோரே வந்து பார்த்திங்கன்னா அதோட சீலை வந்து இழந்துருது. அதுக்கு இருந்த அந்த சீலை வந்து தாண்டி வந்துடுது. ஸோ அதனால் அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா வெடிஞ்சிருது. இப்போ நம்ம ஹீரோ வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான், அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுது. சரி போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஸோ இப்போ அங்கே இருக்க இடத்துல சன்லைட் இருக்குது, சுற்றி வந்து க்ரீன் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. இது எர்த்தாக இருக்குமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருக்கான். அதுவும் இல்லாமல் என்னோடய பாடி வந்து எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஸ்டேட்டஸ் விண்டோன்னு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் 2 அவேக்கனிங் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவேக்கனிங் இருக்கும், அதுக்கப்புறமா செகண்ட் அவேக்கனிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதில் நம்ம ஹீரோக்கு வந்து அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஸ்ட்ரென்த் 8 தான் இருக்குது, ஸ்டாமினா 7 தான் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் 8 தான் இருக்குது, டெக்ஸ்டரிட்டி வந்து 9 இருக்குது. ஸோ ஆனால் டிமானிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ஸு 12 இருக்குது. அதுக்கப்புறமா விஸ்டம் வந்து 7ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னரண்ட் கிளாஸ் வந்து கொஷின் மார்க்கில் இருக்குது. இது என்னதுடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்தா அவனோட பவரே வந்து பார்த்திங்கன்னா சீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ லிட்டரலாக அவன் பவர் வந்து சீல் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு அவன் திரும்பி பார்த்தா மொத்த காப்ளின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்குது. அவட கொடுமையாக நான் வந்து கரெக்டாக மாட்டிக்கினாடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ இது எர்த்து இல்லையா, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எர்த்து இப்படி இல்லையா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்தா அவனை சுற்றி மொத்த காப்ளின்மே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வலிச்சிருது. இப்போதைக்கு வேறு வழி இல்லை, இப்போதைக்கு எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு கொள்கிறேன். ஏன்னா மைரியா டீமன் பேலஸ்குள்ளே என்னோட டிமானிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருந்துச்சு. பட் இந்த இடத்துல நான் வந்து என்னோடய ஃபிஸ்ட்டை தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டீமன் சப்நாக்குன்ற மாதிரி ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ பவர் ஆஃப் த பிளேடுன்ற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு காப்ளினை வந்து தோக்கடிச்சிடும். அது வந்து ரேங்க்கில் இருக்க நார்மல் டைப் மான்ஸ்டர். ஸோ அதை வந்து தோக்கடிச்சிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருது. அதுவும் இல்லாமல் லெவல் 4க்கு அட்வான்ஸ்மே ஆகிட்டான் ஸ்ட்ரெயிட்டாக லெவல் 1லேருந்து. ஸோ இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன விஷயம்னு தெரியல. இது வந்து நார்மல் ஸ்டாட் மட்டும் இல்லாமல் இது வந்து என்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குல்லையா, அதுவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. என்னால் இந்த ஸ்டாட்ஸ் ஏற என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இப்போதைக்கு நான் போயிட்டு இந்த பிளேஸை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த குளூட்டனின்னு ஒரு ஸ்கில் நான் ஃபஸ்ட் எபிசோடில் சொன்னேன் இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணுறான். அது யூஸ் பண்ணுறதுனால பக்கத்தில் இருக்க பாடிஸோட எனர்ஜிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணுறான். ஸோ அவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டீமன் எனர்ஜியோட ஸ்டாட் இருக்குல்ல, அது வந்து ஒரு பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ டிமானிக் எனர்ஜியா இந்த இடத்துலையும் அது வந்து இருக்கா அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ இது எர்த்தே இல்லையா, நான் வந்து திருப்பி மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். டக்குன்னு கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இது வந்து மான்ஸ்ட்ரோ இல்லை டீமனோ மாதிரி இல்லை, அப்போ அது ஹியூமனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக வர்றான். லிட்டரலாக வந்து அவன் பறக்கிறான். ஸோ 10,000 வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து ஒரு ஹியூமனை பார்த்து. சுற்றி வந்து மான்சஸாக பார்த்துருப்பேன். அதுவும் டென்டகிள்ஸ் ஃபஸ்ட்டு கிரியேச்சர்ஸ்லாம் வந்து டசன்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட்டு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருப்பானுங்க, ரொம்ப அக்லியாக இருப்பானுங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் ஒரு ஹியூமனை பார்த்தே ஆகணும். அவங்க அக்லியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டு போய் ஒரு ஹியூமனை வந்து எப்படியா பார்த்துடணும். ப்ளீஸ் அந்த டென்டகிள்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது, ப்ளீஸ் அது ஹியூமனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறான். லிட்டரலாக இந்த ரியாக்ஷன் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த செகண்டே அந்த ஹியூமன் கிட்ட இருக்க அந்த காப்ளினை வந்து அவன் அடித்து கொண்டுறான். ஸோ ஆக்சுவலாக அவனுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு பொண்ணு. ஸோ ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ லிட்டரலாக அப்படியே எங்கேயோ மிதந்துட்டு இருக்கான். அப்படியே அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது அவனுக்கு. ஏதோ சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த பொண்ணோட கையை பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்க வைக்கிறான். ஸோ அவன்
அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னை வந்து காப்பாற்றினதுக்கு ரொம்பவுமே நன்றி, என்னோடய பேர் ஹான் சியோலா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே ஏதோ ஷாக் அடித்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்கான். அவங்க வந்து ஏதாச்சும் தப்பாக இருக்கா அப்படின்னு அவன் சொல்லும் போது நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக, ஸோ பாய்ஸ் வந்து எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ப்ளீஸ் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ லிட்டரலாக இந்த இடத்துல செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா நான் சிரிச்சுட்டு இருந்தேன். ஸோ சிரிக்கூடாதுன்னு நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் அடக்க முடியல. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும் பண்ணுற விஷயம்லாம். ஸோ நம்ம ஹீரோ வந்து ப்ளீஸ் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ அவங்க வந்து இல்லை என்னை வந்து மன்னிச்சிக்கோங்க, ஸோ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும்போது ஐயோ நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் போல், இல்லை என்னை வந்து மன்னிச்சிருங்க, என்னோடய பேர் வந்து காங்கு, ஸோ உங்களோட பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க வந்து என்னோடய பேர் ஹான் சியோலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட இன்ஜுரி வந்து ஓகேவான்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது அந்தளவுக்கு சீரியஸாலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க காலில் பயங்கரமான இன்ஜுரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ அவங்களால லிட்டரலாக நிற்க முடியல. ஸோ அவங்க வந்து டக்குன்னு நம்ம ஹீரோ மேலே வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சிடுறாங்க. ஸோ நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறான். ஸோ ரெக்டாங்குலர் திங்காக ஏதோ ஒன்று வந்து இருக்குது, அதாவது ரெக்டாங்குலர் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து கீழே இருக்குன்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறான் இது வந்து கண்டிப்பாக எர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு உட்காருங்க, நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் எய்டு ஏதாச்சும் வந்து எடுத்துகிட்டு வரேன், ஃபர்ஸ்ட் எய்டு இருக்குல்லையா அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அவங்க வந்து ஓகே ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, ஸோ நம்ம வந்து இதை பற்றி லேட்டாக வந்து பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் என்னோடய கொரியன் லாங்குவேஜ் வந்து ரொம்பவுமே இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கருவ முடிச்ச அந்த டிமானிக் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, டீமன் லாங்குவேஜ், அதை தான் வந்து நரகத்தில் பேசிகிட்டு இருந்தேன். எப்படியோ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கொரியன் பேசுகிறேன். எப்படியோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ஒரு ஹியூமன் கூட கொரியன் பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ உங்களுக்கு ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து இந்த அளவுக்கு என்னை வந்து பார்த்தது ரொம்பவுமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பரவாயில்ல அதெல்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க, இது உங்களோட ஸ்மார்ட் ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமான்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து எடுத்து கொடுக்குறான். பார்த்தா அதில் இயர் 2023 இருக்குது. அப்போ கரெக்டாக ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு போல். 5 வருஷன்றது அங்கே 10,000 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். சரி அப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கேட்குறான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க செய்யலாம் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் வந்து சோலோ ஹண்டிங் பண்ணலான்னு இந்த கேட்குள்ளே வந்தேன், ஏன்னா நான் இப்போ தான் வந்து அவேக்கன் ஆனேன், இன்னுமே என்னால் வந்துட்டு ஒரு ஈரான் கேட்டை வந்து சோலோவாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. லைக் இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த கான்செப்ட் தான். ஸோ அந்த கேட் கிளியரிங் கான்செப்ட் தான் போல். ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க பார்ட்டி ஹண்டிங் பிளேயர், அப்போ உங்களோட லெவல் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது நான் இப்போ வந்து அவைக்கன் ஆகிருக்கேன், என்னோட லெவல் வந்து 6 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷை ஆகிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப க்ளோஸில் இருப்பானா, அதனால் அவங்க வந்து சரி ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்து சப்போர்ட்டாக வந்து கை போட்டு அப்படியே வந்து கூப்பிட்டு போகிறான். ஸோ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த எர்த் சொசைட்டிக்குள்ளே வராங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸுன்ற மாதிரி கேட்டுக்கு வெளில வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்காங்க. எப்படியோ கேட்டுக்குள்ளே என்ட்ராயிடுறாங்க. என்ட்ரானே வந்து பார்த்திங்கன்னா எர்த்துக்குள்ளே வந்து போயிடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு நான் ஒரு ஈரான் கேட்டு காப்ளின் ஹண்டிங் பார்ட்டி தான் வந்து தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து 2 கண், ஒரு வாய், ஒரு மூக்கு எல்லாமே இருக்குது. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். எப்படியோ இந்த இடம் ஃபுல்லாக ஹியூமன்ஸ்னால ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே கண்ணில் இருந்து தண்ணியாக ஊற்றுது. ஸோ ஃபைனலாக ஐ எம் பேக், நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து திரும்பி பார்த்தா சியோலா வந்துட்டு காங்கு இப்போது உங்களுக்கு எல்லாமே ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னோடய பிளேஸ்க்கு வரீங்களா, நம்ம ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே நம்ம காங்குவுக்கு, அதாவது நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த அந்த நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் திரும்பி மாறிடுறான். ஸோ நான் வந்து உண்மையாகவே ரொம்பவுமே தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், அண்டு நான் வந்து உங்களுக்கு சாரி சொல்ல விரும்புகிறேன், என்னால் தான் உங்களுக்கு பெரிய கஷ்டமாயிருச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாட்டுனால நான் வந்து ரீபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்ப்ரிங்கே வந்துருச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நான் போய் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது, என்கிட்ட இப்போதைக்கு
இப்போதைக்கு சாய்ஸுமே வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து வராங்க. ஹே பிளேயர்ஸ், நான் வந்து உங்களோட பிளேயர் கார்டை வந்து செக் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க என்ன கார்டை பற்றி பேசுகிறாங்கன்னே தெரியல. அப்போ சியோலா வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்களோட கார்டை வந்து எடுக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் சார் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட உங்களோட பிளேயர் கார்டை எடுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு கேட்கும்போது அதோ எடுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் போலே அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு டீமன் டான்டலியன் பவர் ஆஃப் ஒப்ளிவியன் ஒரு ஸ்கில் வந்து இருக்கும். அதை யூஸ் பண்ணி அது பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறதெல்லாம் நம்ப வைப்பாங்க. அந்த ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ காடை காமிச்ச மாதிரி ஏமாற்றி அங்கே வந்து தப்பிச்சிடுறான். ஸோ எப்படியோ நான் இங்கேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்துடுறான். ஸோ இதுதான் வந்து என்னோட வீடுன்ற மாதிரி நம்ம சியோலா வந்து காட்டுறாங்க. இந்த இடத்துல எலவேட்டர் எதுவும் கிடையாது, நம்ம நடந்து தான் போகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரோ ஸ்டேர்வே, கோல்டான ரெயிலிங். ஸோ ஃபைனலாக எனக்கு அந்த மாதிரி ஒரு நாள் வந்து கிடச்சிருச்சு போல் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஸோ சியோலாவோட பிளேஸ்குள்ளே வந்து நான் போக போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நான் இதுக்கு மேலே ஒரு ஹாப்பியான ஃப்யூச்சர் வந்து வாழ போகிறேன், இதுக்கு மேலே நான் எப்பயுமே பாசிட்டிவாக இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஒரு மாதிரி ரொம்ப வில்லத்தனமாக சிரிச்சிட்டு வரான். இன்னொரு பக்கம் அவங்க அம்மா வந்து சியோலாவை பார்த்தோன்னே, ஓ நீ வந்து தனியாக போயிட்டியா, எதுக்கு உனக்கு இந்தளவுக்கு இன்ஜுரி ஆகிருக்கு, நான் தான் சொன்னல இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சியோலா வந்துட்டு இதோ இவர் தான் வந்து நான் வந்து காப்பாற்றினார், இவரோட பேர் வந்து காங்கு, ஸோ இவருக்கு வந்து நான் மீல் கொடுக்கறதுக்காக இன்வைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து ஹலோ அப்படின்னு மாதிரி வந்து என்ன சொல்கிறான். ஸோ என்னோட பொண்ணை காப்பாற்றினதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இப்போ உள்ளே வாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து சியோலா அவங்களோட மொபைல் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தரீங்களான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சியோலாவுமே அவங்களோட மொபைல் வந்து தராங்க. இப்போது அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்ருக்கான். ஸோ கடைசியாக அவன் காணாமல் போனாலே அந்த டேட், ஸோ 2018 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காணாமல் போயிருப்பான். ஸோ அந்த நாள் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஸோ அதை தான் டே ஆஃப் கேட்டலிசம்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. February 22, 2018. ஸோ இந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் டவுனாக வந்து டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து கேட்ஸ் ஓப்பன் ஆகி நிறைய மான்சஸ்லாம் வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா லீடு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே வந்து மாட்டிடுச்சு. அவங்க வந்து எமர்ஜென்சி ஆப்ரேஷன்லாம் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை ஜாயின் பண்ண வச்சாங்க. கொரியா வந்து அப்படி ஜாயின் பண்ணல, 9th கண்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க யாருன்னு இன்னுமே நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஆனால் இந்த உலகத்தில் நிறைய பிளேயர்ஸ் வந்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்தாங்க அவங்களுக்கான மீல் ரெடின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு இது 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 அந்த மீல் தானே கிம்ச்சி ஜிகாய் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பயங்கர சந்தோஷப்படுறான். ஏன்னா ஹெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்னென்ன சாப்பிட்டுப்பான்றதை சொல்லிருப்பாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த ஹெல்லில் விழுந்ததுக்கப்புறமா ஸோ அவனுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த டீமானிக் எனர்ஜியை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சர்வை பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா அந்த டீமன்ஸ் கூட வந்து க்ளோஸ் ஆகி லைக் ஹியூமனிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபுல்லாக வந்து பெரிஷ் பண்ணிட்டான். அந்த இடத்துல அவனுக்கு டேஸ்ட் பட்ஸ் ஆப்டைட் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுல்லாக வந்து அவன் அந்த மான்ஸ்டர்ஸை வெட்டி சாப்பிட ஆரம்பித்தான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகல, வேறு வழி இல்லாமல் அதே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி 10,000 வருஷம் சாப்பிட்டதுக்கப்புறமா அவனோட ஒரே ஒரு விஷயம் அங்கே வந்து திரும்பி போகணுன்றது தான். ஸோ எப்படியோ வந்து இடத்துக்கு வந்து இதை சாப்பிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அவனோட கண்ணிலேருந்து கண்ணீராக வந்து ஊற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நான் சாப்பிடுன்னு எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்காக நான் எவ்வளோ நாள் வந்து காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இல்லை நான் தான் வந்து உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே வெளில இருந்து கதை உடச்சிட்டு ஒருத்தன் வந்து வரான். ஹே சியோலா இங்கே வெளில வந்து தொலை அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். ஸ்டார்டிங்லேயே அந்த ஒருத்தன் வந்துருப்பான் இல்லையா, அவன் வந்து கத்துறான். ஸோ உனக்கு யார் வந்து பர்மிஷன் கொடுத்தா, கேட்குள்ளே வந்து எங்களை யாரையுமே கேட்காம நீ எப்படி போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து சியோலா வந்து சொல்கிறாங்க வெளில போ அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து வெளில போன்னு சொன்னேன் தியாங் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனோட பேர் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவனோட பேர் டாயூன். இவனுங்களோட பேரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நான் டாயின்னு வச்சுக்கிறேன் இவனோட பேர். ஸோ வெளில போடா டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும் போது நீ யார், என்னோட வீட்டுக்குள்ளே நீ வந்து எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ என் கிட்ட வந்து வராத, நான் வந்து உனக்கு வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும் போது நீ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு பிளேயர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறான். ஸோ ரொம்பவுமே இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிடான். ஏன்னா இவங்க வந்து ஒரு லோ லெவல் ஹண்டருன்றதுனால இவங்களை வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இல்லாமல் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ரேக் பண்ணுவான். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இப்போ வந்து சிரிச்சிட்டு இருக்கும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு லோ லெவல் பிளேயர் என்ன பார்த்து இப்படி பேசுவேன், ஸோ நீ வந்து இதை வச்சுனே நீ வந்து ஒரு பிளேயர்னு நினச்சிக்கிறியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து செவத்தை குத்த ஆரம்பிச்சிடறான். அப்போ வந்து கொஞ்சம் கூட என் பக்கத்தில் வராது அப்படின்னு அவன் சொல்லி அவங்க சொல்லும் போது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல,
உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளோட அம்மா வந்து இப்படி தான் அந்த பீனட்ஸை வச்சு தான் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு நான் சொல்லி அவன் வந்து சொல்லும்போது இவங்க வந்து நீ தாண்டா இதுக்கெல்லாம் காரணமே, ஸோ ஒன்னால தான் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக வா, ஆண்ட்ராஸ் கில்டு இருக்கு இல்லையா, அங்கே போய் நான் அவனை சேர்த்து விட்றேன். ஸோ இதுக்கு மேலே நீ இது என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் சொல்லும் போது நான் வந்து இந்த மாதிரி ட்ராஷ் கில்டுக்குள்ளே வந்து போக மாட்டேன், அதாவது இந்த மாதிரி குப்பையான கில்டுக்குள்ளே நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி அந்த பையன் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரதர் சிஸ்டராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. ஸோ ஒழுங்காக தெரில, இவங்க காமிச்சதுபடி அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து டக்குன்னு அவங்க வந்து கையை கடிச்சிடுறாங்க. உடனே வந்து அவன் தூக்கி போட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து இப்படி பண்ணுவேன், ஸோ உன்னை வந்து இந்த மாதிரி ஈஸியாக நான் வந்து வாழ விட்டுற மாட்டேன், சீக்கிரமாக வந்து சைலண்ட்டாக வந்துட்டு உன்னை ஒரு ஆஃபரிங் மாதிரி நான் வந்து மாற்றிடுறேன், ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு பிளேயர்னு உனக்கு நினைப்பான்னு, அப்போ வரியா சண்டை போடுவோம், நம்ம 2 பேரும் பிளேயர்ஸ் தானே, வா சண்டை போடுவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வரும்போது அவங்க அம்மா வந்து இல்லை தாயோன்னு இந்த மாதிரி பண்ணாத வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் லேடி இங்கேருந்து ஓடி போயிரு, நான் வந்து ரொம்ப கோவம் வருது, நான் என்ன பண்ணுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அவங்க வந்து ப்ளீஸ் பாஸ் எவ்வளோ விட்டுரு, எதுவும் பண்ணாத அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லும் போது நீ ரொம்ப அநாயகமாக இருக்கன்னு சொல்லிட்டு ஒரே அடி அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா போய் தூரமாக விழுந்துடுறாங்க. ஸோ நான் சொல்லும் போதே நீ வந்து போயிருக்கணும், எதுக்கு வந்து இவ்வளோ லேட் பண்ணுற அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து திட்டிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் நீ வந்து என்ன ரொம்ப அநாயகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சிவலாவுக்கு பயங்கரமாக வருது, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவோட கை மேலே எங்கள் அம்மா மேலேயே கை வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்து நீ ஒரு லோ லெவல் ஞாபகம் இருக்கா, நான் ஆல்ரெடி வந்து செகண்ட் அவேக்கனிங் வந்து பண்ணிட்டேன், உனக்கு வந்து ஏதாச்சும் தைரியம் இருக்கான்னு, எனக்கு வந்து மேட்சிங்காக நீ வருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களோட தலையை பிடிச்சி தரமலையே அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ வந்து ஆண்ட்ராஸ் நீ வந்து இந்த ஆண்ட்ராஸ் கில் உள்ள சேர்ந்தா அவனை வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரானா நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் நடு வீட்டுக்குள்ளே உட்காந்து, அதுவும் இந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் இவன் ஏதோ ரெஸ்டாரண்ட் நினச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து எப்படிப்பட்டதுன்னு நான் வந்து அவனை ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். சியோலா வந்து காங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வந்து காங்குக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவன் வந்து அந்த டேபிளே வந்து பார்த்தீங்கன்னா எட்டி உதச்சிடுறான். ஸோ அந்த சாப்பாடு எல்லாமே வந்து டேபிள்லேருந்து கீழே விழ ஆரம்பிச்சிது. ஸோ எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பயம் இருக்கும் வந்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடான். பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து அழுவ ஆரம்பிச்சிடான், அந்த ஃப்ளோரில் விழுந்து அழுதுகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பிச்சைக்காரன்லாம் எங்கேருந்து தான் கூப்பிட்டு வரீங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருப்பான், யார் நம்ம தாய். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கீழே படுத்துட்டு இருக்கும்போது அதாவது அழுதுட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து இவன் வந்து சீக்கிரமாக இருந்துடுறா லூசர், ஸோ இந்த மாதிரி எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்த செகண்டே எவ்வளோ தைரியம் தான் என்னோட கிம்ச்சி ஜிகாய் மேலே நீ கை வச்சிருப்ப அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்குது. லிட்டரலாக வந்துட்டு இவன் டாய் வந்து பார்க்குறான், இவன் வந்து ஒரு டீமனா அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸே ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிடுது, அவனுக்கு பயங்கரம் வந்துடுது. ஸோ என்னோட கிம்ச்சி ஜிகாய் வந்து இப்படி பண்ணுற அப்படின்னமா சொல்லிட்டு போய் அடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவன் எந்திரிச்சிடான். இல்லை நான் எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் மிஸ்டேக்லாம் பண்ணிட மாட்டேன்னு நினைக்கிறேன், டேய் நீ ஒரு பிச்சைக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே காங்கு இங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சியோலா வந்து பார்த்தீங்கன்னா ஆரை வந்து விடுறாங்க. பட் ஆனால் அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடி பஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பான், யாருக்கு தாய்க்கு. ஸோ டாய் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் டாய்னால எந்திரிக்கவே முடியல. ஸோ இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இவன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு எதுவுமே வந்து புரியல. ஸோ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து என்ன அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அடிக்க, அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் சாப்பாடு வந்து இது பண்ணியிருப்ப, என்னோட டியர் கிம்ச்சி ஜிகாய் வந்து இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னியாக லைக் ரொம்ப சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்னை பார்த்தா இவனை பார்த்தா ஏதோ நரகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி சண்டை போட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமலே சொல்லிட்டு இருக்கான். அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பயங்கரமான ஸ்கில்ஸே யூஸ் பண்ணலாம, சும்மா ஒரு பஞ்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கீழே வந்து பயங்கர மாதிரி ஆயிடுவான். அவனால் லிட்டரலாக எந்திரிக்கவே முடியல. ஸோ அந்த தரையை பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். அதாவது உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா நம்ம சிவலாவோட அம்மா வந்து எப்படி கீழே விழுந்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கான். ஸோ ஆனால் அவங்களுக்கு ரத்தம் எதுவும் வரல, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து மூஞ்சி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து முடியல, நீ வந்து ஒரு மேன் மாதிரி வந்து நடந்துக்கோ, ஒரு பேபி மாதிரி நடக்காத. ஸோ நீ எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, கிம்ச்சி ஜிகாயை கீழே போட்டதுக்கான ப்ரைஸை வந்து நான் உன்னை பே பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். கிம்ச்சி ஜிகாயா இவன் என்னத்துக்கு முட்டாள் மாதிரி வந்து இது பண்ணுறான், ஒரு பவுல் ஆஃப் கிம்ச்சி ஜிகாய்க்கா இவ்வளோ வந்து இது பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வழியில் வந்து லைக் அவன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். கிம்ச்சி ஜிகாயா அதை பார்த்து நீ ஸ்டூப்பிட் பவுலுன்னு சொல்கிறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து அப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கீழே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிதிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் திரும்ப அதுவே போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு வழியில் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணிகிட்டு இருக்கான். சரி நான் வந்து உனக்கு ஒரு ஆஃபர் வந்து தரேன், நான் வந்து 1 சொல்லும் போது நீ வந்து கிம்ச்சி ஜிகாய்ன்னு சொல்லணும், 2ன்னு சொல்லும் போது அது வந்து ஒரு சாக்கர்டு ஃபுட்னு வந்து சொல்லணும், ஓகேவா, நல்லா சவுண்டாக சொல்லணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். உடனே வந்துட்டு கிம்ச்சி ஜிகாய்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான்.
கேட்கல சத்தமாக அப்படின்னு அவன் சொல்லிட்டு கிம்ச்சி ஜிகாய் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து கத்துறான். ஸோ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு சொல்கிறான், உடனே வந்து கிம்ச்சி ஜிகாய்னு சொல்கிறான். ஸோ அப்படின்னு மாதிரி சொல்லும் போது சாக்வேர்டு ஃபுட் அப்படின்னு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். திருப்பி அடிச்சுட்டு சவுண்டாக சொல்கிறான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும் போது சாக்வேர்டு ஃபுட்டுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ லிட்டரலாக இவன் எப்படி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம தாயை வந்து சொல்கிறான் எப்படின்னா ஏதோ கிம்ச்சி ஜிகாயை வந்து ஒரு காடாகவும் அதோட ஃபாலோவராக வந்து இவன் இருக்கிறதா வந்து என் கண்ணுக்கு வந்து தெரியுது. ஸோ ஒரு கடவுளை வந்து வேணாலும் நான் வந்து தப்பிக்க முடியாது போலே அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக வந்து இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பர்சனோட லவ்டு ஒன்று வந்து யாராச்சும் அடிச்சிட்டாங்கன்னா அந்த பர்சன் வந்து எந்த அளவு கோவத்தோடு போய் அடிப்பாரோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கதறிட்டு இருக்கான். மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஏன்டா வந்து நம்ம அப்படி வச்சுக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ திரும்பி சொல்லு எனக்கு வந்து ஒழுங்காக கேட்கல சவுண்டாக சொல்லு அப்படின்னு அவன் சொல்லிட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். கிம்ச்சி ஜிகாய்ன்ற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சொல்கிறான், ஓகே இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த மாதிரி கிம்ச்சி ஜிகாயை ஒரு மாதிரி பார்த்தனா அடுத்து உனக்கு என்ன ஆகும்னு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி அந்த பையனா வந்து சொல்கிறான். ஸோ இவன் வந்து இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, அவன் யாருன்னு தெரியலையே எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸில் 20 எபிசோட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வரும், 30-40 எபிசோட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, ஒரு பெரிய சீரீஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சப்போஸ் ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், உங்களுக்கு பிடிக்கலாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோ அவங்களாம் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து கொடுத்தா தான் என்னால் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போட முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து கம்முன்னு உட்காந்துருக்கான். அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க பாத்திரம் கழுவுற மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான். ஸோ அந்த தாய் இருக்கான் இல்லையா அவன் தான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான், இவனை வந்து நான் பார்த்துருக்கே கூடாது, என்னப்பா பாதி சாகிற அளவுக்கு அடிச்சிட்டான், கிட்டத்தட்ட நரகத்தையே காமிச்சிட்டான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே வந்து லிட்டரலாக அழுதுகிட்டே இருக்கான். அழுதுகிட்டே வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கழுவி வச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த நாயால் தான் நான் அப்படி ஆனேன், அந்த கிம்ச்சி ஜிகாய்க்காக வந்து அந்த பையன் வில்லன் மாதிரியே நடித்தான். ஸோ இதெல்லாம் வந்து கிம்ச்சி ஜிகாய்னால தான் ஆச்சு, கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். பார்த்தா ஏதோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆன மாதிரி இருக்குது தம்பி, இன்னும் கொஞ்சம் அடி வாங்கணும்னு ஆசையாக இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலறிடுறான். அப்போ வந்து சொல்கிறான், ஸோ உங்களால் தூங்க முடியுது, சாப்பிட முடியுது, நிம்மதியாக வந்து ப்ரீத் பண்ண முடியுது. ஸோ உனக்கு வந்து நீ எந்த அளவுக்கு பிளஸ்டான ஒரு ஆள்னு தெரியல, எந்த அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழலான்னு தெரில. ஸோ நீ வந்து உன்னோட இருக்க மீதி வாழ்க்கையாச்சும் ஒழுங்காக வாழு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ உன்னோட லைஃப் வந்து நீ ப்ரீஷியஸாக வந்து லீட் பண்ணும் புரிஞ்சா அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறான். ஸோ அப்போ இவன் வந்து யோசிக்கிறான், ஏதோ இவன் கூலாக பேசுகிறான் நினச்சிட்டு என்னென்ன பேசுகிறானே எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு சரின்ற மாதிரி அவனுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். தம்பி ஏதாச்சும் தப்பாக ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கேன், நான் கண்டிப்பாக உன்னை வந்து கொல்ல மாட்டேன், ஆனால் நீ வந்து நினைக்கிறத விட நான் வேறு மாதிரி வந்து பண்ணுவேன், டீமன் ஆர்பாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான். அது வந்து ஒரு ஸ்கில்லு. ஸோ அது வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமன் ஹார்ஸ் வந்து அப்படியே அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சி தூக்கிடும். ஸோ லிட்டரலாக இவனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே வந்து புரியாது, யாரோ பெரிய ஒரு லாரி மேலே ஏறின மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் அது என்ன பண்ணுன்னா டார்கெட்டோட சவுலை வந்து எடுத்துக்கும். ஸோ அவங்கள வந்து என்ன நடக்குதுன்னே வந்து தெரியாது. ஸோ அதனால் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமுச்சு வைக்கிறான். ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்க வந்து பார்த்துருக்காங்க, சியோலா வந்து பார்த்துருக்காங்க, காங்கு வந்து என்ன திருப்பி வந்து காப்பாற்றினான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான் எப்படி வந்து காசு சம்பாதிக்குதுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த அப்புறம் தான் வந்து கண்டுபிடிக்கிறான் மேஜிக் ஸ்டோன்ஸை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சியோலா எனக்கு வந்து மேஜிக் ஸ்டோன் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி காட்டுறியா அப்படின்னு அவன் சொல்லி கேட்கும்போது காட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேஜிக் ஸ்டோனை எடுத்துகிட்டு வந்து தராங்க. ஸோ இதுதான் ஒரு ரேங்க் மேஜிக் ஸ்டோன். ஸோ இது வந்து காப்ளின் கிட்ட வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலர் எந்த அளவுக்கு டார்க்கராக இருக்கோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டோட ரேங்க் வந்து ஹையராக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதுலேருந்து எந்த ஒரு டிமானிக் எனர்ஜியுமே என்னால் சென்ஸ் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பவரை வந்து சீல் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அது கண்டிப்பாக டிமானிக் எனர்ஜி கிடையாது. கடைசியாக நான் சென்ஸ் பண்ணதோட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் எதிர்பார்த்ததோட இதுக்குள்ளே எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த மேஜிக் ஸ்டோன்ஸ்குள்ளே மேஜிக் மட்டும் தான் இருக்கும், மற்றபடி டிமானிக் எனர்ஜி இருக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டு கன்க்ளூஷனுக்கு வந்து வரான். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து டிமானிக் எனர்ஜி எங்கேருந்து தான் வருதுன்னு எனக்கு வந்து சுத்தமாக தெரியலன்ற மாதிரி அந்த நான் பார்த்துட்ருக்கான். சரி ஓகே இப்போதைக்கு நான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு சிஎல்ஓமே அந்த இன்னும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான் பக்கத்தில் ஏதாச்சும் பிளேயர் சப்போர்ட் சென்டர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்தளவுக்கு க்ளோஸில் இல்லை, பட் ஹெட் ஆஃபீஸ் கிட்டே வந்து இருக்கும், சியோல் ஸ்டேஷனுக்கு க்ளோசஸ்ட் லொக்கேஷனில் தான் இருக்குது, எனக்குமே அந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது, நம்ம வந்து ஒன்றா போகலாமான்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லும் போது அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சரி
நான் போயிட்டு என்னோட பேசிக் லேர்னிங்லாம் வந்து திருப்பி கற்றுக்கணும். நான் வந்து எப்படியாச்சும் செகண்ட் எஃபெக்ட் நீங்கள் வந்து அன்லாக் பண்ண வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நான் எப்படியோ ஃபைனலாக ஒரு ஏஞ்சல் வந்து மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே பயங்கர சந்தோஷமாக இருக்கான். ஸோ இப்போ வந்து நான் அவளுக்காக என்ன வேணால் பண்ணுவேன். ஆனால் இப்போ இவங்கூடயே நான் சுற்றிட்டு இருந்தேன்னா என்னோட ஹண்டிங் எஃபிஷியன்சி ரொம்பவுமே கம்மியாயிரும். பட் பரவாயில்ல, நான் இது வரைக்கும் இந்தளவுக்கு என்ஜாய் பண்ணதில்லை, அதனால நான் வந்து சர்வைவ் பண்ணி எப்படியாச்சும் க்ரோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க மெட்ரோ ஸ்டேஷனில் போய் அப்படியே ட்ரெயின் ஏறி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த பிளேயர் சென்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து என்ன காட்டுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு அந்த கார்டு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த கார்டு இல்லாமல் தானே அவன் ஆல்ரெடி அந்த ஸ்கில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஸோ இப்போ போய் பிளேயர் ஸ்டேஷனில் போய் அவன் வந்து அவனோட கார்டையுமே வந்து செஞ்சுக்கிறான். ஸோ ஆக்சுவலாக ரீயூஸ் பண்ணிக்கிறான். முதல்ல வந்துட்டு அவனோட கார்டில் 16ன்ற மாதிரி இருக்கும் 2016. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை ரினியூ பண்ணி 2023 மாற்றணும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் காட்டுவாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா போகணும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து அங்கே இருக்க ஆளுங்களாம் வந்துட்டு சார் உங்களோட ரேங்க் என்ன அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து கேட்டுக்கிறாங்க. என்னோட ரேங்க் வந்து டி ரேங்க் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல, இது வந்து தப்பெல்லாம் கிடையாது, நல்ல ரேங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அப்படியே மெட்ரோக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டே இருக்கான். ஸோ இன்னொரு பக்கம் அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து நம்ம சியோவில் வந்து அவங்களோட பழைய மொபைல் வந்து தராங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா இதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், இப்போதைக்கு நான் போய் அந்த பேசிக் லேர்னிங்காக போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃபீலிங் உங்களால் இந்த பேனலே வந்து பார்க்க முடியும். ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபீல் பண்ணுறான். சரி கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அமுச்சு வைக்கிறான். ஸோ அவங்களுமே வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் அவனோட அந்த மிஷினுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணுறான். ப்ராசஸிங் ஆகுது. நேம் வந்து காங்கு. ஸோ அவனோட ஐடென்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகுது. அவனோட கியூ நம்பர் வந்து 18ன்ற மாதிரி வருது. இது என்னதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனோட டெஸ்ட்டுக்காக. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொடுத்துருப்பாங்க. சரி இப்போதைக்கு நம்ம டெஸ்டிங் ரூம் போகணும் போல் நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி வந்து சொல்கிறாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா போகிறான். டெஸ்டிங் ரூம் 9ல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த ரேங்க்கு. ஸோ அந்த ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ரேங்க்கு, அவங்க என்ன ரேங்க், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல கில்ஸுமே வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக அவனோட நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் இந்த இடத்துல நிறைய கில்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் எஸ் ரேங்க் இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப பிளஸ்டான ஆளுங்க. ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில ஃபர்ஸ்ட் ரைஸில் வந்து நடக்கிறதே ரொம்பவுமே கஷ்டம். இந்த உலகத்தில் மொத்தம் 5 பெரிய கில்ஸ் வந்து இருக்குது இந்த கொரியாவில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிர்ஸ் கிம் ஜாயுங் அப்படின்ற ஒரு கில்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ரெட் ரோஸ் சா யோன்ஜூ அப்படின்ற ஒரு கில்டு வந்து இருக்குது. ஸோ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேனுல் பேக் கேங்யூன் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு கில்டு இருக்குது. ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா சனரே ஜங் ஹியோன்ஜூ அப்படின்ற ஒரு கில்டு இருக்குது. கடைசியாக ஒன்னுரி சா மின்யூங் அப்படின்ற ஒரு கில்டு இருக்குது. கரும்பிடிச்சவனுக்கு ஏன் தான் அப்படி பேர் வைக்கிறானுங்களோ தெரில, எனக்கு வாயிலையுமே வர மாட்டேங்குது. மொத்தம் கொரியன் பேர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்துட்டு என்னோடய ஃபுல் பவர் வந்து இந்த இடத்துல அன்லாக் ஆகாது. அதனால் என்ன நடக்க போதோ தெரியல. ரொம்ப மட்டமாக என்னோடய ரேங்க் வந்து போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்பர் 18 சீக்கிரம் வாங்கன்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து உள்ளே போகிறான். நீங்கள் தான் காங்குவா, சரி ஓகே உங்களோட கைகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்மலை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களோட பவரை வந்து யூஸ் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து உங்களோட ரேங்க் வந்து கண்டுபிடிச்சிருவோம், அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும், அதை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அப்பா எதுவும் மாறிடக்கூடாது, தப்பா வந்துருச்சுன்னா நான் முன்னாடியே வந்து மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கை வைக்கிறான். உடனே வந்து க்ளோ ஆகுது. சீரியஸாவா, நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பேனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது மிஸ்டர் காங்கு நீங்கள் வந்து எஃப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களோட கையை எடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஸோ இந்த இடத்துல வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக நான் எல்லாமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் இது வந்து எஸ் ரேங்க்கையும் தாண்டி போவான் அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்தது என்னவோ எஃப் ரேங்க்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் எஃப் ரேங்க் வந்துருக்கு. அதை பார்த்துட்டு அவனுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஏன்னா இது வந்து ஒரு பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணுக்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சுல, அதனால வந்து அவன் இன்னுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஐயோ சரி இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க நான் வந்து உங்களுக்கு கைடு வந்து பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து இது பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களோட பவரை வந்து பார்க்கறதுக்காக கரெக்டாக அந்த ஆர்பில் வந்து கையை வைங்கன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து கையை வைக்கிறான். ஸோ அப்போ வந்து கை வச்சதுக்கப்புறமா ரேங்க் வந்துடுதா, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஸோ இப்போ நான் எஃப் ரேங்க்கில் இருக்க இந்தளவுக்கு மட்டமாக என்னோடய பவர் வந்து சீல் பண்ணி வச்சுருக்கானுங்களா அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, போய் உங்களோட ரேங்க் பிளேயர் கார்டை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரேங்க் ஏற்றோன்னா நீங்கள் போய் கிளாஸில் போய் கவனிங்க. ஸோ இதுக்குன்னு கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ரேங்க் டி வரைக்கும் போக முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க.
ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இதை மட்டும் பேலை கேட்டிருந்தா நேரத்துக்கு என்ன இருக்குன்னே தெரியல, டீமன் கிங்க்கு ப்ரொடெக்ஷன் வேணுமான்னு கேட்குறான் அவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பேலுக்கு வந்து கத்திருப்பான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துருக்கான். சரி இப்போதைக்கு இந்த ட்ராமா வந்து 10,000 வருஷமாக வந்து போயிட்டுருக்கு, சடனாக எப்படியோ ரிட்டர்ன் ஆயிடுச்சு, இப்போதைக்கு நான் என்ன பண்ணி என்னோடய ரேங்க் வந்து ஏற்றுறது, கரெக்டாக நம்ம இவங்க சொன்ன மாதிரி சிவலா சொன்ன மாதிரி ஒரு வேளை நான் வந்து அந்த வான கிறிஸ்டல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து சேல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானுக்கு வரான். அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து சீக்கிரமாக ரேங்க் வந்து ஏற்றிடலாம், ஸோ அந்த மாதிரி கோர்சஸ்க்கு போங்கன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நான் வந்து கிளம்புறேன், எனக்கு வந்து கோர்சஸ்லாம் வேணாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அது கிளம்பும்போது ஒரு வேளை அவன் வந்து ஷாக் ஆகிட்டான் போல, ஏன்னா இவனோட ரேங்க் வந்து இந்தளவுக்கு லோவாக இருக்குல்ல, ஸோ அவன் வந்து கேட்குள்ளே போனால் ஈஸியாக வந்து செத்துருவான், ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே தெரிய மாட்டேங்குது, ஏன்னா எஃப் ரேங்க்குன்றது அந்தளவுக்கு இதுவாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்டே வந்து பக்கத்தில் இருக்க அந்த ஆர்வை பார்க்குறாங்க. ஸோ அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாறி அந்த ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுது. ஸோ இப்போ தான் நான் வந்து பார்த்தேன், எஃப் ரேங்கில் தானே இருந்துச்சு, எப்படி வந்து இது நடந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டாங்க. பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த கலர் வந்து பேக் காங்கி ஒன்று இருக்கார் இல்லையா, அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ் ரேங்க் தான், அவருக்கே டார்க் கிரேயாக தான் இருந்துச்சு, ஆனால் இது வந்து இந்த அளவுக்கு இதுவாகிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு சீக்கிரமாக வேறு ஒருத்தவங்களை கூப்பிட்டு அந்த கிறிஸ்டல் ஆர்பை வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதை இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அது கம்ப்ளீட் பிளாக்காக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. அப்போ வந்து இன்னொரு பக்கம் அப்படி கேட்ஸ் வந்து காட்டுறாங்க, எல்லாருமே வந்து பார்ட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு டீலர் கிடைப்பீங்களா, யாராச்சும் ஒரு மேஜர்ஸ் இருக்கீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களாம் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ பண்டிட்ஸ்லாம் எங்களுக்கு வந்து தேவையில்ல, யாராச்சும் ஹீலர் இருந்தால் வாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒருத்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேட்குள்ளே வந்து போயிடறான். சரி யாருக்கும் தெரியாமல் சைலண்டாக வந்து வந்துடுறான். உள்ளே வந்தோடனே ப்ரோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வந்து கேட்குது, கரடி என்ன இங்கே பண்ணுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்த்தா ஒரு பெரிய ஆள் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் தனியாக தான் வந்தீங்களா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து கேட்கும்போது ஆமாம் தனியாக தான் வந்தேன் அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ நீங்கள் வந்து சோலோ கேட் ஹண்டிங் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து செகண்ட் அவேக்கனிங் ஆல்ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இல்லை நான் இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் வந்து பையனா சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து பேசிக் கோர்ஸ் வந்து ஒழுங்காக போல ஸோ அப்போ எங்கள் கூட வந்து பார்ட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து ஒரே டீமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அவனோட பேர் டாய்ஸு, ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டாய்ஸு வந்து இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து இல்லை நீங்கள் கேட்டதுக்கு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டனா, எனக்கு இப்போதைக்கு வேணான்ற மாதிரி தோணுது, நான் வந்து தனியாக போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் டாய்ஸ் வந்து ஒரு நல்ல பையனாக தெரியலான்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து சொல்கிறான். ஏன்னா வீக்காக இருக்கவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுன்ற மாதிரி வந்து பையனாக பார்க்குறான். அவனோட பார்ட்டியில் இவனை வந்து சேர்த்துக்காதீங்க, எதுக்கும் யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து பையனாக சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம டாய்ஸ் வந்து அப்போலாம் வந்து பண்ண மாட்டான். அதுக்கப்புறமா வந்து சொல்லுவான், சரி உங்களோட பேர் என்னன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவனோட பேரை வந்து சொல்லுவான் கேங்குன்னு, அவனோட பேர் வந்து டாய்ஸு. ஸோ ஃபுல் பேர் வந்து 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ஓகே நான் இப்போ இருந்து இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பையனா கிளம்புறான். அதுவும் இல்லாமல் அந்த டாய்ஸ் இருக்கா இல்லையா, அவனோட ஏஜ்மே வந்து பார்த்தீங்கன்னா 24 தான், பார்க்க தான் ரொம்ப வயசான ஆள் மாதிரி இருப்பான். அப்போ வந்து அவர் சொல்லுவான், நீங்கள் தனியாக அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்குது, ஹாப் காப்ளின்னு சொல்லுவாங்க, ஸோ அது அந்தளவுக்கு பெருசாக இருக்கும், நீங்கள் நினச்சி பார்க்குறத விட பயங்கர ஸ்ட்ராங்கராக இருக்கும், அதுவும் சி ரேங்க்கு பாஸ் அது, ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், பரவாயில்ல இவன் நல்லவன் தான், அதுவும் இல்லாமல் நல்ல அட்வைஸ்லாம் கொடுக்குறான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இவன் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும். நான் எப்பயுமே தனியாக இருந்தால் தான் பெட்டராக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்போன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். ஸோ அந்த இடத்துல நிறைய காப்ளினோட ட்ராக் இருக்குது, அப்புறம் ஒரு சில இடங்கள் இருக்குது, ஸோ நிறைய ட்ரேசஸ்லாம் கிடைக்குது. எப்படியோ ஃபைனலாக இந்த இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கரெக்டாக காப்ளின் இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு காப்ளினோட ஃபேஸ்க்கு முன்னாடியே நின்று பிங்கோ ஓடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான். அடுத்த செகண்டே அங்கே இருக்க எல்லா காப்ளினுமே வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக ஒரு ஜாக்பாட் வந்து எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்போ நான் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்குள்ளே வந்து போகிறான். ஸோ லிட்டரலாக அந்த இடம் ஃபுல்லாக வந்து காப்ளின் தான் இருக்குது. ஸோ எல்லா காப்ளினே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு காப்ளின் கூட வந்து பார்த்தீங்கன்னா மர்சி கிடையாது. ஸோ எல்லா காப்ளினே வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு சில காப்ளின்ஸ்லாம் வந்து ஐயோ எப்படியாச்சும் விட்டுருங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வந்து இத்தனையும் கொண்டு இன்னும் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கான். சரி ஓகே அப்போ இந்த மீலை வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் கொண்டுடுறான். லிட்டரலாக அந்த ஊரே வந்து கொண்டுறான்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த அளவுக்கு ஆப்பனன்ஸ் வந்து ஒரே டைமில் ஃபேஸ் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஈரான் காப்ளின்ஸ்லாம் வந்து கொண்டுட்டீங்க, ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகுது, உங்களோட லெவல் வந்து 4 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோட லெவல் 8. ஸோ அவனோட ஃபர்ஸ்ட் அவேக்கனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ செகண்ட் அவேக்கனிங் வந்து 10 தான் நடக்கும். ஸோ எனக்கு இன்னுமே கொஞ்சம் லெவலப் பண்ணணும், அப்போ தான் வந்து 10 போக முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஸோ உடனே வந்து குளுட்டோனின்ற ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான். ஆனால் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஸோ பக்கத்தில் இருக்க
டிமானிக் எனர்ஜியாக வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி மானா கிறிஸ்டல்ஸுமே தனியாக பிரிஞ்சு வந்துடும் பாடியிலேருந்து. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேஜிக் ஸ்டோன்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து விற்றுடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு பிளானுக்கு வரோம். சரி அப்போ நான் சேம் டைமில் டிமானிக் எனர்ஜியும் கலெக்ட் பண்ணுறேன், இந்த ஸ்டோன்ஸுமே வந்து கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ என்னால் எவ்வளோ எடுக்க முடியும் தெரியல. சரி ஓகே இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக ஒரு சிக்கன் போய் வாங்கி சாப்பிட்ணும் சிக்கன் ஷாப்பில் போய் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பாக நான் வந்து சியோலா கூட வந்து உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு கண்டிப்பாக நான் இந்த இடத்துல எல்லாத்தையுமே முடிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரான். இப்போ வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சியோலா, நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறான். டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்குது. உடனே வந்து அவன் திரும்பி பார்த்துட்டு இதை தான் டாய்ஸு மென்ஷன் பண்ணானா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான். பார்த்தா அங்கே வர்றது ஹாப் காப்ளின். ஸோ ஹாப் காப்ளின் பற்றி நம்ம நிறைய அனிமே மான்வால் அதுக்கப்புறம் மாங்காய் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காப்ளின்ஸ் வந்து சேர்த்தா தான் இதோட பவர் வந்து வரும். ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு இதுதான் ஹாப் காப்ளின். ஸோ அதுவும் இல்லாமல் அது என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ கிட்ட வந்துடுது ஸ்லெட்ஜிங் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து ட்ரேஸ் பண்ணிடுது. ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வந்து 4K சப் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 13 சப் ஒன்று தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக பண்ணிட்டீங்கன்னா என்னால் முடிஞ்ச வீடியோஸ் வந்து நான் கண்டினியூஸாக இன்றைக்கி வந்து போட ட்ரை பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் இன்றைக்கி வந்து போட்டுறேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஹாப் காப்ளின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்த மாதிரி வருது. ஸோ இந்த ஹாப் காப்ளின் கிட்ட என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட இருக்க அந்த பிளேடை வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். திக்காக இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து ஸ்விங்ஸ் வந்து பண்ணோம். அதனால் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது வந்து சி ரேங்க் பாஸ் இல்லையா, நம்ம ஹீரோட ரேங்க்கு எஃப்ன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. பட் அந்த ஆர்பில் வந்து மாறுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போக போக தான் என்ன விஷயன்றது தெரியும். ஸோ அப்படியே நம்ம ஹீரோ வந்து அந்த ஹாப் காப்ளினை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து மேஜிக்லாம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அதாவது அந்த ஹாப் காப்ளின் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக்லாம் யூஸ் பண்ணுது. ஸோ அதை பார்த்துட்டு மேஜிக் பவரா, அப்போ இது ஒரு டெஸ்ட்ரக்டிவ் பவராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த காயோட மேஜிக் பவரோட என்னோட டிமானிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியராக இருக்கும். ஆனாலுமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அது வந்து பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கு. இப்போதைக்கு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரென்த்து தான். ஸோ ஸ்ட்ரென்த்துன்ற எதை வந்து மீன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டு. ஸோ 2 பேருக்குள்ளே இருக்க அந்த வெயிட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ நம்ம ஹீரோ வந்து லைக் லீனாக இருக்கான், ஸ்லிம்மாக இருக்கான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாப் காப்ளின் வந்து மாடு மாதிரி இருக்குது. மாடு மாதிரி இல்லை, மாடு தான் அது. ஸோ அந்தளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால எதுவுமே அது நம்ம ஹீரோவால் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் என்னோடய ஸ்டாட்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால எனக்கு வந்து அதிகமாக வந்து ரீகாயில் ஆகுது. ஸோ பிளாக் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரீகாயிலிங் வந்து நடக்கும் இல்லையா, அட்டாக்ஸ் வந்து ரீகாயில் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிறதுனால நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ நான் அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு வைடரான ஒரு ஓப்பனிங்கை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஓப்பனிங்கில் நான் அடித்தா மட்டும்தான் எனக்கு வந்து வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அது வந்து அதோட திக்காம்ஸை வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணுது ஃபைட்டுக்காக. லைக் டெஃபினட்டாக ஒரு பாஸ் மாப் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஏன்னா இது வரைக்கும் அவன் கொண்ட காப்ளின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி லெவல் தானே இதை கம்பேர் பண்ணும்போது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டுருப்பான். சரி இதுக்கு மேலே நான் இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா அதோட மெயின் அட்டாக், அவனோட டிமானிக் எனர்ஜியோட மெயின் அட்டாக் வந்து ஒன்று இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்துட்ருப்பான். ஏன்னா இந்த ஹாப் காப்ளின் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஓன் டெரிட்டரியே வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிட்ருக்கு, சொந்த நிலத்தையே வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் அதோட சபார்டினேட்ஸ்லாம் செத்து பண்ணதுனால அதுக்கு இன்னுமே பயங்கர கோபமாகுது. பட் என்னதான் இருந்தாலும் என்கிட்ட இது வந்து தப்பிக்க முடியாது, டீமன் கிராசல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பவர் ஆஃப் ரேஜ்ன்ற ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபை பண்ணி விட்டுரும் எனிமியோட அட்டாக்லாம். ஸோ அதனால அந்த ஹாப் காப்ளினோட அட்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சர்டின் ஸ்டேஜில் இவனோட பஃப் ஸ்கில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால டார்கெட்டோட பவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி ஆம்பிளிஃபை பண்ணி விட்டுரும். ஸோ பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு உனக்கான ப்ரைஸை நான் வந்து பே பண்ண வைக்கிறேன். ஸோ ஒன்று ஆக்சுவலாக இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா டார்கெட்டோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா கேர்ஸ்னால ஒன்றுமே இல்லாமல் போயிடுமா, அதாவது சாபத்தினால. ஸோ அந்த தலையை வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடுமா. ஸோ அதனால உன்னோட ரேஷனாலிட்டி ஸ்விங்கிங் ரேண்டம் அட்டாக்ஸ் ஒன்றுமே வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ எனக்கு ரொம்பவுமே ஈஸியாக ஆயிரும்னு நினைக்கிறேன், நான் ஈஸியாக வந்து டாச் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு சிங்கிள் பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து வைக்கிறான். ஸோ அந்த பஞ்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரத்தம் ஃபுல்லாக வந்து தெறிக்க ஆரம்பிக்குது. ஸோ கரெக்டாக வந்து இது ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான்.
பார்த்தா பாஸ் மாப் வந்து காலி. ஸோ எப்படியோ வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட நார்மல் பவர் வச்சு என்னால் ஒன்றுமே பண்ணிட முடியாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணணும். ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து மெசேஜுமே வருது, நீங்கள் வந்து ஹீட் அவுட்டில் இருந்தால் ஒரு மான்ஸ்டர் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 150% போனஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து அதிகமாகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சி ரேங்க் பாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, ஓ அது வந்து ஒரு பாஸா அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ தான் நோட் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட லெவல் வந்து 3 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்களோட செகண்ட் அவேக்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட லெவல் வந்து 11ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருது. அவனோட செகண்ட் அவேக்னிங்கோட எபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்செட்டிபிள் ஹங்கர். ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டிமானிக் எனர்ஜி வந்து நார்மலாக அந்த குளுட்டனி ஸ்கில் வந்து யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுறாங்க இல்லையா, இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து அதிகமாக வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இது வந்து இன்னுமே நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பரவாயில்ல, இது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பிளேயராக இருக்கிறதுல பெனிஃபிட்ஸான ஒரு விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கான். அதுவும் இல்லாமல் என்னால் இன்னுமே வந்து ஸ்ட்ராங்கராக ஆக முடியும்ல, அப்போ கண்டிப்பாக நான் வந்து இந்த எபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு குளுட்டானியை வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ நார்மலாக வர்றதை விட அந்த ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ முதல்ல வந்து லைட் டார்க்காக இருக்கும், இப்போ வந்து பியூர் டார்க்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி எஃபெக்டாக அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்செட்டிபிள் ஹங்கரோட எஃபெக்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா வருது. சரி, என்னால் எப்பயும் விட இந்த வாட்டி நிறைய டிமானிக் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவனோட மைரியா டீமன் பேலஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த வந்து அவன் ஃபீல் பண்ணுறான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவனோட சீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே வருது. அப்படி வீக் ஆச்சுன்னா அவனோட பவர்ஸ் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அவன் இன்னுமே பவர்ஃபுல்லாக தான் ஆவான். அப்போ ஓகே, எனக்கு வந்து இப்போதைக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் வந்து இன்னொரு அவேக்னிங் வந்து அன்லாக் பண்ண முடியும், அது சீக்கிரமாக நான் வந்து பண்ணி ஆகணும், ஏன்னா என்னோட சீலுமே வந்து வீக் ஆகிட்டே வருது அப்படின்னு நான் சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் நினச்ச மாதிரி அந்த வேலைக்காக போகிறான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சியோலாவோட சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்காக போகிறான். ஸோ சியோலா கிட்ட கேட்குறான், இந்த ஸ்பாட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த சிக்கன் வந்து சாப்பிட்டே இருக்கான். ஸோ நிற்காமல் எதுவுமே பேசக்கூட இல்லை. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க, அது அந்தளவுக்கு டெலிஷியஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் பண்ணிட்டு, நான் செய்கிற கிம்ச்சி ஜிகையை விட அது வந்து பெட்டராக இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுறான். ஸோ ஷாக் ஆகிட்டு அவன் வந்து யோசிக்கிறான், ஸோ இதுவா அதுவா இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் பயங்கரமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கான். இல்லை இல்லை, எனக்கு வந்து நீங்கள் செய்கிற கிம்ச்சி ஜிகையை தான் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு மாற்றி சொல்லிடுறான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நான் சும்மா ஜோக்கிங் தான் பண்ணேன், நீ உண்மையாகவே ஃபன்னியான பர்சன் தான் காங்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த என்னோடதே எடுத்துக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சிக்கன் வச்சு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே தேங்க்ஸ்ன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, காங்கு நான் வந்து ஒன்று வந்து கேட்பேன், நீ வந்து தப்பாக நினச்சக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராச்சும் இருக்காங்களான்ற மாதிரி அந்த வேணா கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு குடிச்சிட்டு இருக்க அந்த இதை கீழே வச்சுட்டு, இல்லை எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸும் இல்லை ஃபேமிலியும் இல்லை, ஈவன் ஒரு ஹவுஸ் கூட இல்லை அப்படின்னு மாதிரி வந்து பையனா சொல்கிறான். அப்போ நீ எங்கே தான் போய் தூங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கும்போது, எனக்கு போகிறதுக்கான வழியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பையனா சொல்கிறான். அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் சொல்கிறது கேட்டு நீ உனக்கு ஓகேவா இருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல, ஆனால் ஓகேன்னு தான் நினைக்கிறேன், நீ வந்து என்னோட பிளேஸில் வந்து தங்குறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து, நீ உனக்கு ஓகே தானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நீ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க, என்னால் இப்படி மட்டும்தான் இது வந்து பே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து, சரி நான் வந்து நீ இவ்வளோ கேட்குற, நான் வந்து மறுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து, சரி இந்த காசை வந்து வச்சுக்கோ, இது வந்து உனக்கு கொஞ்சம் உன்னோட நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து, இல்லை இதெல்லாம் எனக்கு வந்து வேணாம், ஸோ நீ வந்து நான் ஃப்ரெண்டாக தான் உன்னை வந்து நான் தங்க வச்சுருக்கேன், நீ வந்து எதுக்கு இந்த அளவுக்கு வந்து இது பண்ணுற, ஸோ எனக்கு வந்து ஃபீ கொடுக்குற மாதிரி நீ வந்து கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்கும்போது, இல்லை சரி ஓகே, நம்ம வீட்டுக்கான அதாவது நம்மளோட வீட்டுக்காக ஸோ காய்கறி வாங்குறதுக்கான செலவாக வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொன்னோடனே அவங்க திருப்பி ஒரு மாதிரி ப்ளஸ் ஆகுறாங்க. ஆக்சுவலாக இந்த சிச்சுவேஷன் நார்மலாக தான் போயிட்டுருக்கும். நான் வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா நம்ம இவனுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இவங்க கூட பேசுகிறான் இல்லையா, எப்படியோ வந்து நான் சீக்கிரமாக அடுத்த ஒரு கேட்டுக்கு வந்து பார்க்கணும், எங்கேயாச்சும் பக்கத்தில் ஏதாவது கேட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, டிராங் கேட் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஃபுல்லாக லிசர்மெண்ட்ஸ் இருக்கதா நான் வந்து கேள்விப்பட்டேன், கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, நான் வந்து அங்கே தான் போகிறேன் அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ லிசர்டோட மீட் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு
சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். ஸோ இப்போ நம்ம சிவலா வந்து இதுதான் என்னோட பிரதரோட ரூமாக இருந்துச்சு, பட் இப்போ வந்து உங்களோட ரூமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காங்கு அப்படின்னு அவன் சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து தேங்க்யூ ஸோ மச் சிவலா, ஸோ உங்களால் தான் நான் வந்து இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணாதீங்க, குட் நைட் காங்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ நீங்களுமே நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு வைக்கிறான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், ஸோ இவ்வளோ வருஷங்களாக இந்த கம்ஃபர்டபிலிட்டி எனக்கு கிடைக்கவே இல்லை, ஸோ 10,000 வருஷங்களாக வந்து நான் அப்படியே இருந்தேன், ஸோ இப்போ தான் வந்து ரொம்ப குவைட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இங்கே ரிட்டர்ன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரேட் டிசிஷன் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கான். இன்னொரு பக்கம் எப்பயும் போல் அந்த கேட்ஸ் வந்து காட்டுறானுங்க, நிறைய பேர் வந்து நாங்கள் ஹீலருக்காக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க, டேங்க்குக்காக பண்டிச்சு வேணாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் கார்டு காமிச்சிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டி ரேங்க் கேட் சொல்லியிருப்பாங்களே போன எபிசோடில் சிவலா, ஸோ அந்த கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ என்ட்ரு ஆயிடும். ஸோ நான் இப்படியே போயிட்டு இருக்கணுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். ஏன்னா அங்கே இருக்க அந்த லிசர்மேன் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து சவுண்டுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க, கொஞ்சம் சவுண்டு கேட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் டக்குன்னு வந்துடுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவன் இந்த இடத்துல பவர் ஆஃப் சைலன்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம லிசர்மேனை பற்றி அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம், அவங்க வந்து சென்சிட்டிவாக இருப்பாங்க, சவுண்ட்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அந்தளவுக்கு கண் வந்து க்ளீனாக தெரியாது. ஸோ அதனால் நம்ம சைலண்ட்டாக அப்ரோச் பண்ணால் ரொம்பவுமே ஈஸியாக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நான் வந்து 3 விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அதுவும் இல்லாமல் அவங்களாம் வந்து ஃபயருக்கு வீக்காக இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டெவில் ஆண்ட்ராஸ்ன்ற ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான், பவர் ஆஃப் ஹெல் ஃபயர்னு. ஸோ டெவில் ஆண்ட்ராஸ்ன்றது ஏதோ ஒரு இது போல் சிக்கி காமி மாதிரி போல் ஏதோ சம்மன் பண்ணி அதை வந்து இது பண்ணுறான். ஸோ அடுத்த செகண்டே அங்கே இருக்க லிசர்ட்மேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு போயிடறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு லிசர்ட்மேனை வந்து பார்த்திங்கன்னா ஹெல் ஃபயரில் போடுறதும் நார்மல் ஃபயரில் போடுறதும் ஒன்றும் கிடையாது, ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இதுக்கு பார்த்துட்ருக்கான். ஏன்னா இந்த இடத்துல டிமானிக் எனர்ஜியோ இல்லை மேஜிக் பவரோ சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிடான். ஸோ அப்போ இது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகலாம், என்னால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி பார்க்குறான். ஸோ வேணே வந்து சவுண்டு க்ரியேட் பண்ணுறான். எல்லா லிசர்ட்மேனுமே வந்து பார்த்திங்கன்னா இவனை பார்த்துட்டு ஏதோ ட்ரீட் கிடச்ச மாதிரி வராங்க, பட் இவங்க தான் வந்து அவனுக்கு ட்ரீட்டுன்னு அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ இன்னுமே லவுட் ஆகிட்டே இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இன்னுமே டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபயரை வந்து பற்ற வச்சு விட்றான். ஹெல்ப் ஃபயர், நார்மல் ஃபயரில் ரெகுலர் ஃபயராக இருந்தால் பரவாயில்ல, ஹெல்ப் ஃபயர் வந்து பற்ற வைக்கிறான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குளுட்டோன் ஸ்கில்மே யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுறான். ஸோ அவனோட ப்ராக்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் வந்து ஹையர் ரேங்க் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது. பட் இது வந்து எனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன், நான் இன்னுமே வந்து நிறைய வந்து வேலையை பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே நான் சொன்னதெல்லாம் வந்து பேசிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். ஸோ அப்போ வந்து உன்னோட எக்யூப்மெண்ட்டை வச்சு பார்த்தா உன்னை பார்த்தா பிகினர் மாதிரி இருக்கியப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு கேங் வந்து வராங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பி பார்க்குறான், நீ வந்து எங்களோட கில்டை வந்து ஜாயின் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உங்களோட கில்டு என்ன அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அதுக்கு அவங்க வந்து ஆண்ட்ராஸ் கில்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்முன்னு நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போயிடான். ஸோ எவ்வளோ தைரியம் தான் அப்படி பண்ணுவான், ரொம்ப திமுறாக இது பண்ணிகிட்டு இருக்கான், பார்க்க பிகினராக இருந்தாலுமே வந்துட்டு அவன் பண்ணுற விஷயங்கள் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இப்படி போனால் நம்மளோட மாஸ்டர் என்ன பண்ணுவார்னு தெரியும்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறிடுச்சு, அப்போ அவனை வந்து சாகிற அளவுக்கு அடிச்சுட்டு வந்துடுவோம், ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் கொடுமைப்படுத்தி, ஸோ நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்த மாதிரி அவங்களாம் வந்து என்ன கிளம்புறாங்க. ஸோ இப்போயும் வந்து என்ன ஆக போகுதுன்னு லைட்டாக வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்புறாங்க. பட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஆண்ட்ராஸோட ஹெல்ப் ஆயிருக்கு இல்லையா, அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதையுமே வந்து அழிச்சிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து அப்சர்வ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சேஃபாக இருக்கிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். இப்போதைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ நீ வந்து சன்பே பிளேயர் தான் நினச்சேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. ஆக்சுவலாக சன்பேனா என்ன கருமோன்னு தெரியல, போக போக தான் சொல்லுவானுங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் கேட்டேன். ஸோ நம்மளோட நியூ பிளேயர் வந்து ரொம்பவுமே நல்லா ஹண்டிங் வந்து பண்ணுறாரு, க்ளீனாகவே தெரியுது, இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துருக்கோம். நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருது. ஸோ இவனுங்க வந்து வீக்காக இருக்கவங்கள போய் அட்டாக் பண்ணுறதா வேலையை வச்சுட்டு சுற்றுறானுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு, அப்போ உன்னோட கிளாத்ஸ்லாம் ரொம்பவுமே ஃபைனாக இருக்குது, அதுவும் இல்லாமல் உன்னோட கண்ணு பார்க்குற இடம்லாம் வந்துட்டு டெட் பாடிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த குளுட்டன் ஸ்கில் யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டாலே, நான் மாற்றி சொல்லிடுவேன், கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ அப்சர்வ் பண்ணதுனால இப்போ வந்து அவங்க ஸ்பெல் பேரியர் வந்து போடுறாங்க. ஸ்பெல் பேரியர் போட்டு கொஞ்சம் லிசர்ட் மேன் எடுத்துகிட்டு வந்து இவனை வந்து அட்டாக் பண்ண வைக்கலாம்
பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி ஒரு பேரியர் வந்து போடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் சவுண்டுன்ற மாதிரி ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுவான். லிட்ரலாக ஒரு சவுண்டு வந்து கொடுப்பான் பாருங்க, சரியான சவுண்டு. ஸோ அங்கே இருக்க எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து போகும். லிட்ரலாக அந்த கேட் ஃபுல்லாக கவர் ஆகும். சைக்கோ பார்த்து நிறுத்து அப்படின்னு நான் சொல்லிட்டு பயத்தில் கத்துறானுங்க அவனுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்ரைட் நான் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறான். இந்த அளவுக்கு கிரேஸியாக நீ வந்து எதுவும் பண்ணாத அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு பயந்து கத்திட்டு இருக்கானுங்க. அடுத்த செகண்டே அங்கே மொத்த லிசர்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருது. கைஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் என்னால் ஒழுங்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. நெட்ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இல்லை. முடிஞ்சால் இன்றைக்கி அந்த 2 வீடியோஸ் மீதி இருக்க 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். அடுத்த வீடியோ வந்து முடிஞ்சால் ராத்திரிக்குள்ளே இல்லைனா நாளைக்கு வந்து போட்டுறேன். ஸோ அதனால் நாளைக்கு எக்ஸ்ட்ராவுமே வந்து ஒன்று போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். அந்த ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணோன்னே எல்லாருமே வந்துட்டு இவனால் வந்து எப்படி இந்த சவுண்டோட ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ண முடியுது, அவனால் வந்து இந்த சவுண்டே வந்து மேனிப்புலேட் பண்ண முடியுது, ஸோ இதுக்கெலாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவனுங்களாம் வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. லிசர்ட்மேன்லாம் வந்து சவுண்டுக்கு வந்து சென்சிட்டிவாக இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நீ தான் பயப்படாதப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இவன் வந்து கெட்ட வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம எல்லாருமே வந்து சாகணும்னு நீ நினைக்கிறியா, மூளை ஏதாவது கெட்டு போயிடுச்சா அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னப்பா சொல்கிறேன், நான் வந்து அப்படிலாம் எதுவும் பிளான் பண்ணலையே, எல்லாரும் சாக போகிறேன்னு சொல்லாதப்பா, நான் வந்து தப்பிச்சிருவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பவர் ஆஃப் சைலன்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான். லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா அந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுதா, அது மட்டும் விஷயம் இல்லை. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இந்த இடத்துல பவர் ஆஃப் சைலன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பான். இதுதான் வந்து கேட்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே, அந்த டீராங் கேட்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் தான் வந்து யூஸ் பண்ணிருப்பான். ரீசன் வந்து இந்த லிசர்ட்மேன்ஸ்லாம் வந்து சவுண்டுக்கு சென்சிட்டிவாக இருப்பாங்கன்றதுனால. ஸோ இந்த ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணி அவன் வந்து சைலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாக் பண்ண முடியும், கிரால் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சவுண்டு போட்டாச்சு. இவங்க என்ன தான் பெரிய பேரியர் போட்டாலுமே வந்துட்டு லிசர்ட்மேன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசைட் கம்மி. அதனால் நம்ம ஹீரோ வந்து சைலன்ஸில் இருக்கிறதுனால தெரியாது. பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரியரை போட்டு இன்னுமே அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஸோ உடனே வந்துட்டு சீக்கிரமாக வந்து பேரியர் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கத்திட்டு இருக்காங்க. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டுபிடிச்சிச்சுல அந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசர்ட்மேன் வந்து அதோட வாழை வந்து இது பண்ணிடுது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த பொண்ணு வந்து காலி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டீம்மேட்டே வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே இன்னொரு லிசர்ட்மேன் வந்து அவனோட டீம்மேட்டை வந்து சாப்பிட்டுருது. ஸோ எனக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுன்னே வந்து புரியல. ஸோ என்னை வந்து காப்பாற்றுங்க, நான் தான் வந்து தப்பாக சொல்லிட்டேன், என்னை வந்து மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து சொல்லும் போது சுன் பே குட் லக் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவனை வந்து சாக விட்டுறான். ஸோ மொத்த லிசர்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே சாப்பிட்டுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு லார்ஜர் ஈவலோட ஒரு சின்ன ஈவல் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. என்னோட மர்டர்ஸ் இன்டென்ட் வந்து யாராச்சும் அதிகமாக வச்சிருக்க முடியுமா என்ன, என்னோடது தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையோட கிரேட்டான ஒரு மர்டர்ஸ் இன்டென்ட் வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறா. ஸோ இதுக்கு மேலே வர எபிசோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஒழுங்காக பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு குளுட்டனி ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்க அந்த டிமானிக் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனாலுமே வந்துட்டு அவனோட டிமானிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து உங்களோட காயா சிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் ஆகிருக்கு. அதனால் உங்களோட குளுட்டனி ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வருது. காயா சிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா. இதை வந்து நான் ஆல்ரெடியே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வேர்ல்டுக்குள்ளே டெலபோர்ட் ஆகும் இல்லையா, அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு காயா சிஸ்டம் வந்து அதோட ஓவர்லோட் சீலை வந்து ரீச் பண்ணிச்சு. ஸோ அதையுமே நான் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாகவே வந்து சொல்லியிருப்பேன். அது வந்து இதுக்கு தான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த குளுட்டனி வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்குள்ளே ஒர்க் ஆகாது. அதுவும் இல்லாமல் இவனோட டிமானிக் எனர்ஜி ஸ்டார்ட் வந்து 30 வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ வந்து கிளம்பிடுறான். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து காட்டுறாங்க 3 நாள் கழிச்சு. ஸோ இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது சிவலா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்கான். தேங்க்ஸ் காங்கோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் ஏதாச்சும் கேட்டுக்கு போறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா நான் வந்து போகிறேன், ஸோ கரெக்டாக டின்னர் டைமுக்கு வந்து நான் திருப்பி வந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ ரொம்பவுமே வந்து உன்னை வந்து புஷ் பண்ணிக்காத, ரொம்ப ஹார்டாக வந்து புஷ் பண்ணாத, உனக்குன்னு ஒரு சில பிரேக் டைம் எல்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக இது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவுமே ஃபைன்ன்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறான். அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், சியலா அவனோட கிளாஸ் வந்து எப்போ முடிஞ்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து காப்ளின் ஹண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் டெவலப் பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியலப்பா, கண்டிப்பாக ஓகேவா இருந்தால் நான் வந்து சொல்கிறேன்
ஏன்னா எனக்குமே வந்து செகண்ட் அவேக்னிங்கை ரீச் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து நல்லா டீஸ்லாம் வந்து நல்லா குடிக்க ஆரம்பி அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் நான் ஒரு சில ரூமர்ஸ்லாம் வந்து கேள்விப்பட்டேன் கேட்ஸில். ஸோ காவ் பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்காங்களாமே அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த காவ் பிளேயர்ஸ்னு சொல்கிறது நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் போய் எல்லாரையும் வந்து கொண்டுகிட்டு இருக்கேன். ஸோ சப்போஸ்டாக நான் தான் இருப்பேன். பட் ஆனால் தெரியாது, நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. என்னோட வேறு எவனாச்சும் இருந்தாலும் இருக்கலாம். பட் நான் வந்து ஷியோராக இல்லை. நான் யார் வந்தாலுமே வந்துட்டு அன்னோனுக்காக ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. அவனோட மேஜிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிக்னிஃபிகண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் டைமோட. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த மேஜிக் ஸ்டோன் இருக்குல்லையா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேஜிக் ஸ்டோன்லேருந்து டீமன் ஸ்டோனாக கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பவர் இருக்குது. அதாவது அந்த மேஜிக் எனர்ஜி இருக்குல்லையா, அது வந்து டீமன் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட். அதுவும் இல்லாமல் மேஜிக் ஸ்டோனோட இது வந்து வே பெட்டராக இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக என்னோட தேர்ட் அவேக்னிங்கை ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கான். அதே மாதிரி அவனோட தேர்ட் அவேக்னிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுது. ஸோ அதோட ஸ்கில்லோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஹூ டிசைர்ஸ் மேஜிக். ஸோ இந்த ஸ்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் ஸ்டோன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறது டீமானிக் எனர்ஜியாக. ஸோ இது வந்து வே பெட்டராக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறான். பேடாக எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா மொத்த மான்ஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா ஃபாஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் நான் சீக்கிரமாக வந்து இந்த மேஜிக் ஸ்டோன்ஸ்லாம் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஷாப்லேயே வந்து இதுக்கு மேலே கொடுக்க போகிறதில்ல. இதுக்கு மேலே நான் டிமானிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நான் இது தான் பண்ணிக்க போகிறேன். சரி ஓகே, எல்லாமே ஓகே தான், நான் இங்கே கொஞ்சம் நேரம் விளாடணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் த ஸ்கை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே வந்து சுற்றி பார்க்குறான். ஸோ இங்கே நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த லிசர்ட் மேனோட பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருமே பார்க்கல. லைக் இந்த காப்ளின் பார்த்தாங்களா அந்த மாதிரி யாருமே பார்க்கல. ஸோ அதனால் எனக்கு இன்னுமே வந்து மேஜிக் ஸ்டோன் வந்து அதிகமாக வந்து அப்சர்வ் பண்ணோம், ஹையர் ரேங்க்கில் இருக்க மாதிரி அப்படின்னு நான் சொல்லிட்டு எனக்கு வந்து க்ளீனாக எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. இந்த வாய்ஸு டாய் சுத்தானே அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்தா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்கான். இந்த மசில் வச்ச இந்த பணியை யார் இங்கே விட்டது, கண்டிப்பாக இவன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், ஆனாலும் வந்துட்டு இவனால் நம்மளோட வேலை வந்து ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம டாய்ஸை வந்து ஒருத்தர் அடிக்க வந்து போகிறான். ஸோ அப்போனோட பார்ட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்குது. ஸோ அப்போ வந்து ஏன்டா உங்களோட ஓன் பார்ட்டி மெம்பரே நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு டாய்ஸ் வந்து கேட்கும் போது, நீ வந்து இந்தளவுக்கு சவுண்டாக கத்துறியா, ஏன் லிசர்ட் மேனோட அட்டென்ஷன் வந்து வாங்கணும்னு நினைக்கிறியா, யாருமே வந்து இங்கே வந்து தப்பிக்க முடியாது தெரியும்ல, அதுவும் இல்லாமல் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து தெரியுது. ஸோ இவனை வந்து யாரோ ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்றது. அதுவும் இல்லாமல் இந்த காவ் பிளேயர்ஸோட ரூமர்ஸ் வந்து ஒரு வேளை இவங்களாக தான் இருப்பாங்களோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு டவுட் வருது. டக்குன்னு உன்னோட வாயை மூடுறான்ற மாதிரி அவன் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். ஸோ காப்பாற்றிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். ஸோ அவனும் கரெக்டாக வந்து ஷீல்டு வச்சு பிளாக் பண்ணிடுறான். ஸோ இந்த இடத்துல நீ வந்து கண்டிப்பாக வந்து தப்பிக்க முடியாது, இப்போதைக்கு நீ என் கையில் தான் மாட்டிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்தோடனே யாரா இவன், ஸோ இவனுமே பார்க்க பிகினர் மாதிரி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் இருக்கான் இல்லையா அந்த அன்னோன் பிளேயர். ஸோ அவன் வந்து டிமானிக் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு அவன் ஹீரோ வந்து ஷாக் ஆயிடான். இவனுக்கு எப்படி வந்து டிமானிக் எனர்ஜி பற்றிலாம் தெரியும், யார் ராணி அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. நீ வந்து வெறும் அப்படியே இந்த இடத்தெல்லாம் சும்மா சுற்றி பார்ப்பாங்களே அந்த மாதிரி ஆளா நீ அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ எவ்வளோ அன்லக்கியான ஒரு ஆள்னு பார்த்தியா, ஸோ நம்ம கையில் வந்து மாட்டிகிட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் இவனை வந்து உயிரோட பிடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, சரி நம்மளோட இதை வந்து நம்ம இது தீர்த்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே வராங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நம்மளோட கோட்டாவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 பேரை வந்து பிடிச்சிட்டோம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனுக்கு வந்து இறங்குறானுங்க. ஸோ அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ ஒரே அடி தான். ஸோ அவன் வந்து அப்படியே நாக் அவுட் ஆயிடுறான். ஸோ அங்கே இருக்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு அவனுங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. யார் ராணின்ற மாதிரி கேட்கும் போது காங்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட பேரை வந்து சொல்கிறான். ஸோ உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வரான். அடுத்த செகண்டே பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி அவனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடறான். ஸோ ஃபைட் பேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆட் பண்ணல. சரின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு சில டைம் வந்து ஒரு இஷ்யூ ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு உனக்கு எப்படி இந்த டிமானிக் எனர்ஜி கிடச்சிச்சு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன், நான் என்னத்துக்கு போயிட்டு சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அடுத்த செகண்டே அவனை தரையில் போட்டு அடின்னு வந்து அடிக்கிறான். ஸோ அவனால் வாயம் திறக்க முடியல, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். ரத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றுது மூஞ்சில் இருந்து. இப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், உனக்கு எங்கேருந்து அந்த டிமானிக் எனர்ஜி கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு வந்து எப்படி தெரியும், எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ
எப்படின்னு கேட்குறான். நான் திருப்பியும் என்கிட்ட கேட்குறேன் அதே கொஸ்டின் தான். ஸோ ஒபீடியண்ட்டாக வந்து ஆன்சர் பண்ணு. ஸோ உனக்கு எங்கேருந்து டிமானிக் எனர்ஜி கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னால் வந்து சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். இல்லை நீ வந்து கன்ஃபார்ம் எனக்கு வந்து சொல்லு அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பவர் ஆஃப் த்ரெட் இருக்கும் இல்லையா, அந்த பெரிய ஒரு டீமன் வந்து கையில் பிடிக்குமே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான். அவனால் வந்து பார்த்திங்கன்னா லிட்டலாக எதுவுமே வந்து பண்ண முடியல. அந்த கில்டு மாஸ்டர் தான் வந்து அதை பண்ணார் அப்படின்னு ஒரு பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறான். அப்போ கூட இருக்கவன் வந்து டேய் வாய முடுறா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். டேய் உன்னோட மைண்டில் தான் நீ இருக்கியா, அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு மாதிரி அவன் சொல்லும் போது அடுத்த செகண்டே அவனை வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே நம்ம ஹீரோ வந்து கொண்டுறான். நீ வந்து கில்டு மாஸ்டர் தான் மென்ஷன் பண்ண, உன்னோட கில் நேம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இந்த இடத்துல தான் ட்விஸ்ட்டு. இது ஆண்ட்ராஸ் கில்டு அப்படின்னு மாதிரி வந்து வைங்கன்னா அவன் சொல்கிறான். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஹீரோக்கு அந்த ஆண்ட்ராஸ் கில்டுக்குள்ளே நிறைய வந்து அதுக்கு ஒரு டவுட் வந்து இருக்கும். அந்த ஹெல் ஃபயரோட பேரும் ஆண்ட்ராஸு, அந்த ஆண்ட்ராஸ்ன்றது அந்த டீமான் இருக்கும் இல்லையா, ஹெல் ஃபயர் யூஸ் பண்ணுற டீமான், அதோட பேர் தான் ஆண்ட்ராஸ். அப்போ வேறு ஏதாவது லிங்க் இருக்குமா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பான். ஐ மீன் ஒரு 4 சாப்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசியிருப்பான். பட் ஆனால் அவன் நினச்ச மாதிரி அந்த கெஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வருது. சரி ஓகே, அதை நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கில்டு நான் ஆல்ரெடி அந்த ஒரு டவுட்டில் தான் வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது எங்களோட கில்டு மாஸ்டர் வந்து ஒரு ரிச்சுவல் வச்சார், அதை வச்சு எனக்கு இந்த பவர் கொடுத்தாரு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ரிச்சுவலா, என்ன ரிச்சுவல் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் வந்து பார்த்திங்கன்னா அதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். நீ வந்து இன்னுமே வந்து ஒழுங்காக லெசன் கற்றுக்கலன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக சொல்லு அப்படின்ற மாதிரியா வந்து பார்த்திங்கன்னா அவன் பேச வர அந்த சிஓ தாய்ஹோ இருக்கான் இல்லையா, அவனோட தலை தானாக செதறிடுது. ஸோ அதை வச்சு நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருது இது வந்து ஆக்சுவலாக அவனுங்களோட வேலை தான். ஸோ டிவைஸ் வந்து பிளான் பண்ணிருக்கானுங்க, யாராச்சும் இந்த ரிச்சுவலை பற்றி பேசினா அவங்கள கொள்கிற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே எக்ஸ்கியூஸ் மீ காங்கு, இது நீ தானே அப்படின்னு அவன் சொல்லிட்டு தாய்ஸ் வந்துருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம தாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு பரவாயில்ல இவனுமே வந்து இங்கே தான் இருக்கான் போல அப்படின்னு மாதிரி வந்து என்ன பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அவனோட டீம்மேட், அதாவது நம்ம டாய்ஸோட டீம்மேட்டான டாய்ஹூனுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சிடறான். அப்போ அந்த டாய்ஹூன் வந்து சொல்கிறான், ஒரு பிளேயர் அவரோட பேர் வந்து காங்கு, அவர் தான் வந்து காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து நானும் தான் அங்கே இருந்தேன் அப்படின்னு மாதிரி வந்து என்ன வந்து சொல்கிறான். அப்போ நம்ம டாய்ஸ் வந்து சொல்கிறான், நான் வந்து என்ன நினச்சேன்னா நீ வந்து ஈரான் கேட்டோட ஒரு ஆள் நினச்சேன் அப்படின்னு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். அப்போ நீ கன்ஃபார்மாக ஒரு பிகினர் கிடையாது, அதனால தான் வந்துட்டு நீ இங்கே யாரையும் வேணான்னு சொன்னேன். சரி எனிவே ரொம்பவுமே தேங்க்ஸ், உன்னால தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தப்பிச்சாங்க, நீ என்ன அந்த இன்சைன் ஃபுல்ஸை வந்து கொண்டுட்ட எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு டாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்லப்பா இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போயிட்டா பார்த்துட்டு இருக்கான். ஆனால் என்னால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியல, நம்ம வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி திருப்பி மீட் பண்ணியிருப்போம்னு நினச்சி. நான் என்ன நினச்சேன்னா ஆக்சுவலாக நீ வந்து ஒரு ஹை பிளேயர் தான் போல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். இந்த விஷயத்துக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு ஃபேவர் வந்து உனக்கு பண்ணுவேன், கன்ஃபார்ம் நான் வந்து ரீபே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், பரவாயில்லப்பா தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இமேஜ் வந்து கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும், பட் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ அடுத்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இதெல்லாம் வந்து அந்த ஆண்ட்ராஸ் கில்டை சேர்ந்த அவனுங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆமாம் எனக்கு வந்து தெரியும், அவனுங்க வந்து அவனுங்களோட ரெப்புடேஷனுக்காக வந்து அந்த அளவுக்கு இதுவாக பண்ணிட்டு இருக்கானுங்க, பட் ஆனால் அவனுங்களோட கில்லையுமே வந்து இந்த அளவுக்கு காவ் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்கன்னு எனக்கு வந்து தெரியாது. நான் சீக்கிரமாக இந்த விஷயத்தை வந்து ஃபாரன் காப்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அலர்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம டாய்ஸ் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஃபாரன் காப்ஸா அது யார் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அது வந்து ஆக்சுவலாக நம்ம கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே இருக்க ஒரு யூனிட் தான் அது. ஸோ இப்போ நம்ம அந்த ஹாவரங் கார்ப்ஸ் இருக்காங்களே அவங்ககிட்ட வந்து நம்ம சொன்னோன்னா, கிராப்ஸ் அது கார்ப்ஸ் தான் நினைக்கிறேன், அவங்ககிட்ட வந்து சொன்னோன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆண்ட்ராஸ் கில்டுக்குள்ளே போய் ரிசர்ச் பண்ணி யாரெல்லாம் வந்து காவ் பிளேயர்ஸாக இருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து சொல்கிறான். டாய்ஸு இங்கே நடந்த எந்த விஷயத்தையும் நீ வரல யார்கிட்டே சொல்லாத, இந்த ஆண்ட்ராஸ் கில்டை நம்மளே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து சொல்கிறான். எனக்கு வந்து புரியுது நீ எதுக்கு சொல்கிறேன்ட்டு, சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நான் தான் த காங் டாய்ஸு, நான் வந்து உங்களோட கமெண்ட் படி இதுக்கு மேலே வந்து வேலை செய்ய போகிறேன், என்னோட ஃபுல் லைஃபுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜேர்னி கூட நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன், நம்ம வந்து ஆண்ட்ராஸ் கில்டு வந்து என்ன பண்ணானுங்களோ அது வந்து நம்ம ஃபீல் பண்ண வைப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். என்னது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்ல நீங்கள் என்னை வந்து திருப்பி சொல்கிறேன், நான் வந்து உங்களோட ஜேர்னியில் வந்து நானும் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்துக்கான ஜஸ்டிஸை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து கொடுப்போம். ஐ மீன் நம்ம வந்து மூவிஸில் பார்ப்போம் அந்த ஜஸ்டிஸ்க்காக வந்து சண்டை போடுவாங்களே
ஈவன் நம்ம எக்ஸாம்பிளுக்கு பேட்மேன் அண்ட் சூப்பர்மேன், அதுக்கப்புறமா நம்ம நிறைய ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ்க்காக நம்ம வந்து சண்டை போடுவோம். அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த மூவிஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். நான் காங் டைசு, நான் வந்து உங்களோட சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் கூட வந்து லவ்வில் ஃபாலோ ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறோம். உங்களோட ஃபுல் இதுவுமே வந்து நான் ரீபே பண்ணுறேன் இந்த மாதிரி உங்களோட ஜேர்னியில் சேர்ந்து அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் வந்து ஹிட் ஆகுது. ஸோ இவன் அப்படியே வந்து பேலக் மாதிரியே இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பேலக்குமே வந்து அப்படி தானே, ஸ்ட்ராங்கஸ்ட் டீமனாக இருந்தாலுமே நம்ம ஹீரோ கீழே வந்து வேலை செய்வோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு கீழே தான் வந்து வேலை செய்வேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். இந்த மாதிரி வந்து இந்த டைமில் இவங்களோட விதி இப்படி தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் இவனுங்கெல்லாம் நம்ம கையில் வச்சுருது நல்லது தான், கண்டிப்பாக வந்து கெட்டதெல்லாம் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது கூட இருக்கான் இல்லையா டாய்ஹோன், அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா நானுமே சரி, நானுமே உங்க கூட வந்து இதுக்கு மேலே ஜாயின் ஆக போகிறேன், என்னால் வந்துட்டு பெரிய உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், பட் நான் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறேன், உங்கள் 2 பேரையும் மீட் பண்ணது நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூளை கேட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் இவனுங்களாம் வந்துட்டு என்னை டிபெண்ட் பண்ணியிருக்காருங்க, இது வந்து நல்லது தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். டைசு உன்னோட லெவல் என்ன அப்படின்னு கேட்கும்போது பிரதர் என்னோட லெவல் 12 அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து சொல்கிறான். ஸோ இப்போ தான் நான் வந்து செகண்ட் அவைட்டிங் வந்து இது பண்ணேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப நாள்லாம் அவளை கொஞ்ச நாள் தான். அதுவும் இல்லாமல் உன்னோட பேசிக் எஜுகேஷன்னு கேட்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் அவைட்டிங் ஸ்கில் வந்து சி ரேங்க்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹண்டிங் பண்ணி லெவலப் பண்ணால். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி நான் செகண்ட் அவேக்னிங் வந்து இப்போ தான் வந்து இது பண்ணேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஃபர்ஸ்ட் அவேக்னிங் முடிஞ்சதுக்கப்புறமா என்னோடய ஃபர்ஸ்ட் அவேக்னிங் சி ரேங்க்கு. ஸோ அதுக்கப்புறமா நான் இப்போ தான் வந்து செகண்ட் அவேக்னிங் வந்து ரீச் பண்ணேன். ஸோ ஃபுல்லாக ஹண்டிங் பண்ணி தான் ரீச் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், சரி உன்னோட செகண்ட் அவேக்னிங்கோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னோட செகண்ட் அவேக்னிங்கோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ரேங்க்குன்ற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், நான் நினச்சதை விட இவனுக்குள்ளே வந்து பொட்டன்ஷியல் ரொம்பவே அதிகமாக இருக்குது மாதிரி. அப்போ கண்டிப்பாக வந்து நான் கில்டுக்குள்ளே வந்து ஜாயின் ஆகல தான் பார்த்துட்டு இருக்கேன், பட் இப்போ நான் வந்து கிராஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி இருந்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு வந்து தெரியுது அவன் வந்து தேர்ட் அவேக்னிங் வந்து ரீச் பண்ணானா கண்டிப்பாக வந்து அவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பான்ட்டு. அப்போ இன்னொரு ஆள் இருப்பான் இல்லையா, அவங்ககிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஸோ இப்போ சொல்லு, உனக்கு எதாவது ஞாபகம் இருந்துச்சா, எங்களை வந்து உயிரோட பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களே எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது உங்களை வந்து சாக்ரிஃபைசஸாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் எங்களோட கில் மாஸ்டர் வந்து கூட்டு வர சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு வந்து யோசிக்கிறான், இந்த மாதிரி முட்டாள்தனம்லாம் எதுக்கு இவனுங்க பண்ணுறானுங்க, அப்போ சரிப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் மினிட் என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டாய்ஹோன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காங்கு இருக்கான் இல்லையா, இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எதிர்த்து அந்த ஆண்டாஸ் கில்டு அதில் ஒரு ஆள் உயிரோடு இருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு இவனுங்களை வந்து ஏன் இந்த 2 பேரை வந்து உயிரோட பிடிக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பானு இல்லையா, அது ஏன்னு கேட்கும்போது அவன் சாக்ரிஃபைஸ்ன்ற மாதிரி சொல்லிருக்கான். ஏதோ ரிச்சுவல்னு ஆல்ரெடி நம்ம ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோட் தரமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.